सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अथ द्वितीयोऽध्यायः। பகவான் கிருஷ்ணர் அர்ஜுனனுடைய ஸ்லோகத்தை பார்த்து அவருக்கு 3 விதமாக அவனுக்கு சமாதானம் சொன்னார். முதல் விதமா ஆத்தியாத்மிக வித்யை மூலமா அவனுக்கு சமாதானம் சொன்னார். அதுக்கப்புறம் தார்மீகமான சமாதானம், தார்மீக திருஷ்டியில நீ சண்டை போட்டுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னாரு. மூணாவது லௌகிக திருஷ்டியில எப்படி பார்த்தாலும் உனக்கு கெட்ட பேர் வரும், ஆகையினாலேயே நீ பண்ணணும் அப்படின்னு மூணா சொல்லி அதுல நிறைய அத்தியாத்ம விஷயங்களை சொல்லிட்டே இருந்தார். அந்த அத்தியாத்ம விஷயங்களை சொல்லக்கூடிய சாப்டரா இது இருக்கிறதுனாலதான் இதுக்கு பேர் சாங்கிய யோகம்னு பேரு இந்த 2வது அத்தியாயத்துக்கு. இதுல இந்த சாங்கிய யோகத்துல இங்க என்ன சொன்னாரோ இதுலயே அவர் கர்ம யோகத்தையும் சொல்லிட்டார், ஞான யோகத்தையும் இன்ட்ரோடியூஸ் பண்ணிட்டாரு. என்டையர் கீதா இப்ப பாத்தீங்கன்னா இதனுடைய வியாக்கியானம் தான் 3வது சாப்டர்ல இருந்து ஆரம்பிச்சு 17வது சாப்டர் வரைக்கும் இந்த சாங்கிய யோகத்தினுடைய வியாக்கியானம் தான். இதுக்கப்புறமா 18வது சாப்டர்ல என்ன பண்றாரு, எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணிட போறார். இதே மாதிரி சம்மரைஸ் பண்ணி அதை முடிக்க போறார். இப்படி போயிட்டு இதுல அந்த ஆத்தியாத்மிக வித்தியை சொல்லிட்டே இருக்கும் பொழுது கர்மயோகத்தை பத்தி முதல்ல சொன்னார். கர்மயோகத்தை பத்தி சொல்லக்கூடிய ஸ்லோகம் 47, 48 ரொம்ப முக்கியமான ஸ்லோகமா 47, 48 வச்சுட்டு அதுக்கு வியாக்கியானமாதான் இப்ப நம்ம போயிட்டு இருக்கிற ஸ்லோகங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. கர்மன் ஏவாதிகாரஹா தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்வ கர்மணி அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொன்னார். அடுத்தது யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே அப்படின்னு அந்த கர்ம யோகத்துக்கு டெபினிஷன் சமத்வம், அதுதான் யோகம் அப்படின்னு சொன்னார். கர்ம யோகம் அப்படின்னா என்னன்னா, கர்மா அப்படின்னா என்ன, செய்யக்கூடிய காரியம், ஆக்ஷன் அப்படின்னா என்ன, லெஜிட்டிமேட் ஆக்ஷன், எல்லாமே கர்மா. யோகம் அப்படின்னா என்ன அர்த்தம், அதை செய்யக்கூடிய விதம், அது ஆட்டிடியூடு தான் அதுக்கு ரொம்ப முக்கியம். பின்னாடி போய் அவர் சொல்ல பாரு, நான் எதை எடுத்துக்கிறேன்னா பத்திரம் புஷ்பம் பலம் தோயும் யோனே பக்தியா பிரயச்சதி, நான் அதை தான் எடுத்துக்கொள்ள போகிறேன், அந்த பக்தியை தான் எடுத்துக்கிறேன் தவிர அது புஷ்பமா பலமா தோயமான்றது எனக்கு கவலை இல்லை அப்படின்னு சொல்றதுனால இப்ப என்ன தெரியுதுனாக்கா அந்த ஆட்டிடியூடு தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஆபீஸ்ல வேலை பண்றோம்னு வச்சுங்க, ஆபீஸ்ல வேலை பண்ணா 8 மணி நேரம் வேலை பண்றோம், ஒரு வாரம் வேலை பண்றோம், ஒரு வருஷம் எல்லாம் வேலை பண்ணா கூட மனசுக்கு பிடிக்காம பண்ணக்கூடிய காரியங்கள் போல்டமா தான் அடிக்கும். இதே காரியத்தை நம்ம இன்ட்ரெஸ்டோட ஒரு காரியத்தை பண்ணோம்னாக்க அதனால நமக்கு வரக்கூடிய லோகத்திலேயே பாக்குறோம், அதனால ஒரு சந்தோஷங்கள் வருது. அதனாலதான் அவங்க கூட லௌகிகமா சொல்றோம் ஒர்க் இஸ் வொர்ஷிப் அப்படின்னு. இப்படி பண்ணக்கூடிய ஆட்டிடியூடோட பண்ணக்கூடிய கர்மாவுக்கு பேரு தான் கர்ம யோகம் அப்படின்னு போட்டேன். இந்த கர்ம யோகம் அப்படின்னா 2 பேர் இன்வால்வ் வரான். அத கர்மா பண்றான் கர்த்தா, அவன் என்ன பண்றான், இந்த கர்மாவை பண்ணிக்கிறான். எந்த கர்மா பண்ணாலும் அதுக்கு ஒரு பலன் இருக்கு, அந்த பலன் வராம போகவே போகாது. எப்படி ஆக்ஷன் ஹேஸ் அ ரியாக்ஷன், இது இல்லாம பலம் இல்லாம இருக்கவே இருக்காது. அதை அனுபவிச்சுதான் ஆகணும் பண்றவன். அவன் அப்ப என்னவாயிடுறான்னாக்கா போக்தாவாக ஆயிடுறான். யாரு கர்த்தாவோ அவனே போக்தாவாகவும் ஆயிடுறான். ஆனா எல்லா சந்தர்ப்பத்திலயும் அப்படி கிடையாது. சில கர்மாக்கள்லாம் நம்ம பண்ண காரியம் நமக்கே அது பலனை கொடுக்கற மாதிரி இருக்கு. சில கர்மா பிதிர்காரியங்கள்லாம் நம்ம பண்ணாங்கனாக்கா அப்ப நம்ம கர்த்தாவாக இருந்தா கூட போக்தாங்க பிதிர்கள் தான் போக்தா. இப்படி சில காரியங்கள், இப்ப சமையல்காரன் இருக்கான்னு வச்சுங்க, அவன் நம்ம அதுக்கு சமைச்சிட்டு போறான் அப்படின்னா சமைச்சு வச்சுட்டு போறான்னாக்கா அவன் வெறும் கர்த்தா தான், போக்தா நம்ம தான். ஆனா ஆத்துல நம்ம சமைச்சிட்டு நம்மளும் சாப்பிடுறான்னா கர்த்தாவும் நம்ம தான், போக்தாவும் நம்ம தான். இப்படி எப்படி இந்த கர்மாவை பண்றோமோ அதுக்கு உண்டான பலன் தான் அந்த போகத்துக்கு வரப்போறது. அதனால அந்த ஆட்டிடியூடு ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியான ஒரு ஆக்ஷன், ஒரு சரியான ஒரு ஆட்டிடியூடோட செய்யக்கூடியது பண்ணோம்னாக்க அதனுடைய பலனானதை நன்றாக அனுபவிக்கலாம்.
அப்படி இல்லைன்னாக்கா அதுக்கு உண்டான பலனை அனுபவிக்க முடியாது. அப்படின்றதுனால அவருக்கு புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக கர்மன்யேவ அதிகாரஹாத்தே, உனக்கு கர்மாலதான் அதிகாரம் இருக்கு, பலத்தை பத்தி நீ கவலைப்படக்கூடாது, அந்த ஆட்டிடியூட விட்டுடு, உனக்காக நீ செய்யறேன்னு. அப்படின்னாக்கா அது பலனை டிசைட் பண்றதுக்கு எவ்வளவு காரியங்கள், உன்னுடைய கர்ம பலன் இருக்கு, நான் இருக்கேன், எங்களுடைய வேலை அது, அதை பத்தி நீ கவலைப்பட வேண்டியது இல்லை. அது ஒரு காரியம் பண்ணியாச்சுன்னாக்கா அதுக்கு பலன் வந்தானா, ரெண்டு கையால ஒரு தட்டினான்னாக்கா அந்த சத்தம் வராம இருக்கணும்னாக்கா அது என் கையில இல்லை, அது வந்துதான் ஆகும், அதை பொறுத்துதான் ஆகணும். அதனால இந்த பலனை பத்தி எதிர்பார்க்காம நீ பண்ண, சுகமோ துக்கமோ எதுவா இருந்தாலும் அந்த பலனை எதிர்பார்க்காமல் நீ பண்ணக்கூடியது, சங்கம் இல்லாம அந்த காரியத்தை பண்ணக்கூடியதுதான் யோகமா அமையும். அது எப்படி பண்ணணும் அப்படின்னு பின்னாடி சொல்லக்கூடாது, மத அர்ப்பணமாக அதை பண்ணணும். அது எனக்கு அர்ப்பணம் பண்ற மாதிரி பண்ணியாச்சுன்னாக்கா உனக்கு அந்த கவலை இல்லாமல் இருக்கலாம் அப்படின்னு அந்த ஆட்டிடியூட சொல்லி கொடுத்தார். இந்த சமத்துவ யோகமான இந்த கர்ம யோகமானது அவனுக்கு என்னத்தை கொடுக்கறது அப்படின்னாக்க, கர்மாவுக்கு பலனை கொடுக்கறது ஒரு பக்கம், இவன் ஈஸ்வரார்ப்பணமாக அந்த கர்மாவை பண்ணினா மமபாத்த சமஸ்த துரிதேஸ்வரா ஸ்ரீ பரமேஸ்வர பிரீத்தியர்த்தம்னு சொல்லிட்டு அவன் பண்ணிட்டான்னா, கடைசியில காயேன வாச்சா மனசா இந்திரியர்வா வித்யாத்மனாவா பிரகிருதேஸ்வாவா கரோமி எஜ்யது சகலம் பரஸ்மை நாராயணாய இது சமர்ப்பயாமி, இப்படி பண்ணிட்டானேன்னா இந்த பலனானது அது எப்படி என்ன வேணாலும் கொடுக்கட்டும் அப்படின்னு நம்ம பண்ணிவிடுறோம். அப்படி பண்ணா அதுக்கு பலன் என்ன, சித்த சுத்தி பலன். உங்களுடைய மனசை உங்களுக்கு தெரியாமையே கிளீன் ஆகிட்டே இருக்கும், ஒரு தடவை அந்த கர்மாவை பண்ணிட்டே இருக்கும்போது. அந்த மாதிரி பண்ணக்கூடிய யோகத்தோட பண்ணக்கூடிய கர்மா தான் யோக கர்மத்து கௌசலம் அப்படின்னு 2வது ஸ்லோகத்துல அதை சொன்னாரு. சொல்லி அவர் என்ன பண்ணாரு, இப்படி வாழ்க்கையில நமக்கு பணம் எல்லாமே வேண்டும் தான், பலன்கள் வேணும் தான், ஆனா அந்த பலன்லயே குறியாக இருந்து கொண்டு பண்ணக்கூடாது அப்படின்றார். இப்ப நம்ம கூட நவராத்திரி வருதுன்னு வச்சுங்க, 9 நாள் கொண்டாடுறோம். முதல் 3 நாள் துர்கைக்கு கொண்டாடுறோம்னாக்க ஹெல்த்துக்காக கொண்டாடுறோம், சக்திக்காக கொண்டாடுறோம். 2வது 3 நாள் என்னன்னாக்கா வெல்த்துக்காக கொண்டாடுறோம் இல்லையா. அதனால லட்சுமியும் நமக்கு அவசியம் தான். அதனாலதான் விஷ்ணு என்ன பண்ணிருக்காரு, லட்சுமி எங்கதான் வச்சுருக்காரு, இடது பக்கம் தான் வச்சுருக்காரு, அதுவும் அவசியம் தான். அதனால கடைசியில ஞானத்துக்கு வந்துடுறோம். சரஸ்வதிக்கு 3 நாள் பண்ணும்போது ஞானத்துக்காக பண்றோம். இப்படி இதெல்லாம் அவசியம்தான். ஆனா இதுல ஓவரா அந்த பலத்துல ஆசைப்படுறதுதான் பகவான் நீங்க கண்டிக்கிறார். இதனால நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது நான் பாத்துக்கிறேன், என்ன கொடுக்கறேனோ அதை. ஆனா உங்களுக்கு நிச்சயமா நான் கொடுக்கக்கூடியது அந்தக்கரண சுத்தி. ஆகினால் அந்தக்கரண சுத்தி அர்த்தம் கர்மயோகமானது பண்ணித்தான் ஆகணும் அப்படின்னார். அப்படி சொல்லி இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா சொன்னார். கர்மஜம் புத்தி யுக்தாகி பலம் தெக்வா மனிஷினா. புத்தி யுக்தாகி கர்மஜம், நீங்க இந்த யோக புத்தியோட சேர்ந்து பண்ணக்கூடியதான கர்மா இருக்க, அதனுடைய கர்மஜம் பலம். கர்மஜம்னா கர்மாவனால உண்டான பலம், கர்மாவிலிருந்து உண்டானது கர்மஜம். ஸ்வேதத்திலிருந்து உண்டாது ஸ்வேதம், அண்டத்திலிருந்து உண்டானது அண்டஜம். அதே மாதிரி கர்மாவிலிருந்து உண்டான அந்த பலமானது பலம் தெக்வா. இப்படி தெக்வானா அதுல தியாகம் பண்ணி, தியாகம்னாக்கா பரித்தியாக புத்தி இருக்கணும் உங்களுக்கு. அந்த கர்மாவனுடைய பலன் என்ன வேணாலும் இருக்கட்டும் அப்படின்னு யாரு ஒருத்தன் பண்றானோ அவன் யாரு அப்படின்னாக்க மனிஷினஹா. அவன் மனிஷா அப்படின்னாக்க விஸ்டம் அப்படின்னு இருக்கோம். மனிஷான்னாக்க அறிவு, மனிஷா பஞ்சகம் அப்படின்னு நம்ம பார்த்திருக்கோம். மனிஷான்னாக்க ஞானி அப்படின்னு அர்த்தம். மனிஷினஹா அப்படின்னாக்க ஞானிகள். இந்த ஞானிகள்லாம் எப்படி பாக்குறாங்க அப்படின்றத பார்த்தோம்னா, இந்த உலகத்துல எல்லாமே கர்மா பண்றது, எல்லா அனிமல்ஸ் எல்லாம் கூட கர்மா பண்ணிட்டு தான் இருக்கு, மனிதர்களும் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனாலும் நம்ம ஒண்ணு ஒத்துட்டு இருக்கோம், மனுஷனுடைய இன்டெலெக்ட் நமக்கு மனுஷனுக்கும் பாக்கி இந்த பிளான்ட்டுக்கும் கிங்டமுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா, விவேகசீலம் நம்ம கையில தான் அந்த விவேகம் இருக்கு. டிஸ்கிரிமினேஷன் ஃபேக்கல்டி நம்ம கையில தான் பகவான் கொடுத்துருக்காரு. அதனாலதான் நம்ம என்ன பண்ணோம், எல்லா கிரியேஷன்லயும் ஹியூமன் பீயிங் தான் ரூப் அண்ட் க்ரௌன் ஆஃப் கிரியேஷன் ஒத்துட்டு இருக்கோம். ஏன் ஒத்துட்டு இருக்கோம் அப்படின்னா, அதுவும் கர்மா பண்றது, நம்மளும் கர்மா பண்ணோம்னு இருக்கக்கூடாது. அப்படின்னா என்ன, நம்ம விவேக சக்தியை யூஸ் பண்ணி நம்ம என்னதுக்காக கர்மா பண்றோம், என்னதுக்காக, நான் யாரு, நாம் எதற்காக வந்தோம், நம்மளுடைய ஜீவன்னா என்ன, எதுக்காக, எது இது எல்லாத்தையும் நம்ம உலகத்தெல்லாம் ஆட்டி படைக்கிறது, அந்த பவர் என்ன, ஜீவன்னா யாரு, ஈஸ்வரன்னா யாரு, ஜெகத்துன்னா என்ன, ஜீவ ஜெகத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, எதனால நம்ம அஃபெக்ட் ஆகிறோம், இப்படி இதுக்கெல்லாம் விடிவு காலம் இருக்கா? எல்லாருமே கஷ்டப்படுற மாதிரி தான் இருக்கு. பணக்காரனும் கஷ்டப்படுறான், ஏழையும் கஷ்டப்படுறான், இப்படி எல்லாம் இருக்குன்னாக்க எல்லாருக்கும் அப்படின்னா விடிவு காலம் உண்டா அப்படின்னா முக்தின்னு ஒண்ணு இருக்கா? இப்ப என்னாச்சு, ஜீவன் பத்தி தெரியறது, ஈஸ்வரனை பத்தி தெரியறது, ஜெகத்தை பத்தி யோசிக்கக்கூடிய கெப்பாசிட்டி
கெப்பாசிட்டி இருக்கு, முக்தியை பத்தி கெப்பாசிட்டி இருக்கு, அதுல இருந்து எப்படி வெளியில வரணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கக்கூடிய சாதனை. இந்த 5 விஷயங்களை பத்தி பேசுறது எதுவோ அதுதான் தரிசனம். இப்படி பகவான் என்ன பண்றாரு, இந்த 5 விஷயத்தையும் இப்ப இந்த கீதையில பேச போறாரு. ஜீவனை பத்தி பேச போறார், ஈஸ்வரனை பத்தி பேச போறார், முக்தியை பத்தி பேச போறார். அப்படின்றது இருக்கிறதுனால யார் இந்த 5 விஷயத்துல கவலைப்பட்டு இந்த புத்தகங்களுக்கெல்லாம் வருகிறானோ அது எப்படி வருது அப்படின்னாக்கா அதுலயும் ஒரு கேட்ச் ஒண்ணு பண்ணிவிட்டார் பகவான். எல்லாருக்கும் அதுல புத்தி வரதில்லை. எல்லாருக்கும் யாரோ கொஞ்சம் பேருக்கு தான் ஆகுது. மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டின் ஜெகதி சிந்தையே எததாமபி சித்தானாம் கஷ்டின் மாம்பேசி தத்வதா அப்படின்னார். எவ்வளோ பேருக்கு 1000 பேருக்கு இருந்தா கூட யாரோ கொஞ்சம் பேர் தான் இந்த வேதாந்த பக்கமே திரும்புறாங்க. அந்த வேதாந்த பக்கம் திரும்பினாலும் யாரோ கொஞ்சம் பேருக்கு தான் அந்த ஞானமானது வருது. இப்படிதான் பகுனாம் ஜென்மனாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியந்தே. ரொம்ப ஜென்மா இவன் கஷ்டப்பட்டு புண்ணிய கர்மாக்கள் எல்லாம் பண்ணி பூர்வ புண்ணிய கர்ம வசாத்து இந்த தடவை அவனுக்கு ஒரு நல்ல ஜென்மா கிடைச்சி, அது புனித்துவமான இருக்கக்கூடிய மனசோட ஒரு ஜென்மா கிடைச்சி, அதுலயும் அவனுக்கு வைதிக மார்க்கத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து அந்த புத்தகத்தை படிக்கணும்ன்ற எண்ணம் வருதுன்னாக்க இப்படி வருதுன்றது ரொம்ப ரேரான விஷயமா இருக்கு. அப்படி ரேரான விஷயம் யாருக்கு வராதோ அவர்கள் தான் மனிஷனா அப்படிங்க. இதுக்கு பேர் தான் மனிஷா. இந்த விஷயம் யாருக்கு இருக்கோ அவன். இப்போ கர்மயோகம் ஆச்சு, அதுல இருந்து இவனுக்கு வந்து ஞான யோகத்துக்கு இவன் பிரவேசிக்கிறான். ஞானம் என்ன, நம்ம யாரு அப்படின்னு தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு. செல்ஃப்னா என்ன, காடுன்னா என்ன, ஜெகத்துனா என்ன, முக்தினா என்ன, சாதனம்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறான். தெரிஞ்சுக்கிறதுக்குரிய வழி என்னன்னாக்க இது ஞானத்தினால்தான். எந்த கர்மயோகத்தினால அந்தக்கரண சுத்தி வருதோ அந்த அந்தக்கரண சுத்தி யாருக்கு இருக்கோ அவனுக்கு தான் சமதமாதி சட்ட சம்பதிகள்லாம் வந்து வேதாந்தத்துக்குள்ளேயே பிரவேசம் வருது. இப்படி பிரவேசிக்கிறவன் நிறைய உபாசனைகள்லாம் பண்ணி அந்தக்கரண நைஷ்கல்யமும் வரணும். வெறும் அந்தக்கரண சுத்தி பத்திரம் வந்தா போதாது. அந்தக்கரண நைஷ்கல்யம் ஒரே விதமா யோசிக்கக்கூடியது, அந்த பிரம்மத்திலேயே புத்தி வரக்கூடியதாக யோசிச்சு இப்படி இருக்கக்கூடிய மனிஷா யாருக்கு இருக்கோ அவன் அடுத்த ஸ்டேஜுக்கு போறான். என்ன ஸ்டேஜுக்கு போறான்னா ஜென்ம பந்த வினிர்முக்தாக அப்படின்னார். வினிர்முக்தாக எதிலிருந்து வினிர்முக்தா? இந்த ஜென்ம பந்தத்திலிருந்து. புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம் புனரப்பி ஜனனி ஜடரே சயனம் இஹ சம்சாரே பகுதுஸ்தாரே கிருபையாபாரே பாசிமுராரே அப்படின்னு ஆச்சாரியார். திருப்பி திருப்பி இந்த கர்மாவை பண்ணிட்டு இருந்து பிறந்து செத்து போய் திருப்பியும் கர்மாவை பண்ணிட்டு இப்படியே இந்த சுழல்லையே மன்ன சத்துராஜ்யா பிராப்தியத்தே பலம் கர்ம கிம்பரம் கர்ம தஜடம் அப்படின்னு அந்த ஜடமான அந்த கர்மாவிலேயே இருந்தான யோகம் இல்லாதக்கு வெறும கர்மாவையே பண்ணிட்டு இருந்தா அவன் கர்மி. யாரு யோகமா பண்றானோ அவன் கர்ம யோகி. இப்படி பண்ணிட்டே இருக்கிறவன் என்னமா இந்த சுழல்ல மாட்டின்றான். இந்த சுழல்ல மாட்டிட்டு இந்த ஜென்ம பந்தத்திலிருந்து விமோசனம் இல்லாம அவஸ்தப்பட்டு இருக்கான். இதனால அவஸ்தப்பட்டு இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா ராகத்வேஷம் தான் காரணம். எல்லாத்துக்கும் ராகம் மோகம் இதுதான் காரணம். இந்த ராகம் இருக்கிறதுனால அவன் தான் யாருன்னு தெரியாததுனால தன்னை ரொம்ப குறைவா நினைச்சுட்டான். நான் வந்து ரொம்ப குறைவா இருக்குன்னு நினைச்சதுனால அவனுக்கு இன்செக்யூரிட்டி வந்தது. இன்செக்யூரிட்டி வந்ததுனால அவன் எல்லார் கையில இருந்தும் அவன் உதவியை எதிர்பார்க்கறான், எல்லாத்துக்கிட்டே இருந்தும் அவன் சந்தோஷத்தை எதிர்பார்க்கறான். அந்த அவனுக்கு தான் இவனே ஆனந்த ஸ்வரூபம்னு தெரிஞ்சதே, ஆனால் அவன் இந்த ஆனந்தத்தை எதிர்பார்க்க மாட்டான் வெளியில. அது தெரியாத காரணத்தினால எதிர்பார்க்கறான் அப்படின்னு முதலே இருக்கு. இப்படி யார் கண்டுபிடிக்கிறானோ அவன் இந்த ஞான யோகத்தின் மூலமாக மனிஷாவின் மூலமாக இந்த வேதாந்தத்தை படித்த பிறகு அவன் என்ன பண்ணா இந்த ஜென்ம பந்தத்திலிருந்து வினிர்முக்தாக விசேஷமா நிர்முக்தாக வெளியில வந்தான். அப்படின்னா படிக்கிற காலத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்திலேயே ஜீவனேவ முக்தி, இந்த ஜீவன காலத்திலேயே முக்தி அவன் அடைக்கிறான். அதுக்கப்புறம் இந்த கருத்திற்கு இந்த வேதாந்தத்தை தெரிஞ்சுட்டான்னா அப்படிப்பட்ட வேதாந்திகள்லாம் இப்ப செது போயிட்டாங்கன்னா என்ன பண்றான், பதம் கட்சந்தி அனாமயம் அப்படின்னா அடுத்தது விதேக முக்தியாக வரும்பொழுது அவர்கள் என்ன பண்ண அந்த ஈஸ்வரனோடையே ஐக்கியமாகிறார்கள். அதாவது அனாமயம் அப்படின்னா உபத்திரவ ரகிதமான ஒரு நிலை. அனாமயமான ஒரு பதம் அப்படின்னாக்க தத் விஷ்ணு பரமம் பதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷ்ணு பதத்தை வேதாந்திகள்லாம் சொல்லக்கூடிய ஜீவ பிரம்ம ஐக்கியம் எனக்கூடியதான ஒரு நிலையை அடைந்து அவன் இந்த தேகத்தை விட்டு போகும் பொழுது அவனுடைய பாடி மைண்ட் இன்டெலெக்ட் எல்லாம் திருப்பியும் ஒரு சரீரத்துக்குள்ள போகாம இங்கேயே பிசில் அவுட் ஆகி அந்தந்த பூதங்களோட கலந்து இப்படியாக விதேக முக்தியும் கொடுத்துறது. எந்த ஒரு கர்மயோகம் கர்மஜம் புத்தி யுக்தாகி அவன் எப்போ அது கொடுக்கறது, பலம் கெட்டுவா. அந்த பலம் கெட்டுவா அந்த புக்தியோட இவன் பண்ணக்கூடிய கர்மாவானது கர்மயோகமா பண்ணக்கூடியது இவனுக்கு என்ன சித்த சுத்தியை கொடுத்து இவனுக்கு ஒரு மனிஷாவை கொடுக்கறது, வேதாந்தத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட கொடுக்கறது. அப்படிப்பட்ட மனிஷாவுடன் கூடினவர்கள்லாம் என்ன பண்ண அந்த
பண்றாங்க, இதை கண்டுபிடிச்சு அந்த செல்ஃப் நாலேஜை கண்டுபிடிக்கிறாங்க. அதுதான் காரணம் அப்படின்னு வேதாந்தத்தின் மூலமா கண்டுபிடிச்சதுனால இந்த ஜென்ம பந்தத்திலிருந்து விடுபடுகிறார்கள் இங்கேயே ஜீவன் நேவர். அதற்கப்புறம் பிறகு என்ன ஆறுது அப்படின்னா அவர்கள் ஈஸ்வரனுடைய பதத்தையே பதம் கட்டி அவர்கள் அப்படி போறாங்க அப்படின்னு சொன்னார். யதா தே மோக கவிலம் புத்திர்வ்யதிதரிஷ்யதி ததா கந்தாசி நிர்வேதம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. இப்படி இந்த வைஸ்மன்னா இருக்கக்கூடியவன் அறிவுள்ள இந்த மாணவன் என்ன பண்றான் அப்படின்னாக்க இந்த உலகத்தை நல்லா பாக்குறான், பார்த்து பரீட்சை பண்ணி பாக்குறான். பரீட்சை பண்ணி பார்த்தானாக்க இந்த கர்மாவனால எதையுமே சாதிக்க முடிய மாட்டேங்கிறது. ஏன்னா உலகத்துல இருக்கக்கூடிய ஆனந்தங்கள் எல்லாமே ஃபைனைட்டா தான் இருக்கு. நம்மளும் இன்ஃபைனைட்டான ஒரு உடம்பு வச்சுட்டு இருக்கேன், இன்ஃபைனைட்டான ஒரு மனசை வைத்துக் கொண்டு இருக்கிறேன், இன்டெலெக்ட் இவ்வளவுதான் என்னுடைய கெப்பாசிட்டி. இதை வச்சுட்டு எனக்கு எப்போ ஆசையானது எப்படி இருக்குன்னாக்க இன்ஃபினிட்டான ஒரு ஹாப்பினஸ் நான் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். எப்பொழுதுமே எனக்கு சந்தோஷம் போகவே கூடாது. எனக்கு எப்பொழுதுமே இந்த சந்தோஷம் இருக்கணும்னு எப்படி நினைக்க முடியும்? நம்மளுடைய உடம்போ ரொம்ப சின்னது, மிஞ்சி போச்சுன்னா 2.5 அடிக்கு என்னுடைய கையை நீட்டலாம், இவ்வளவுதான் என்னுடைய கெப்பாசிட்டி. என்னுடைய மனசு நான் பார்த்த பொருள்களை தான் ஞாபகம் வச்சுக்கும். என்னுடைய இன்டெலெக்ட் எத்தனையோ புத்தகங்கள் இருக்கும் போது அதுல படிச்ச ஒரு லெவல நான் படிச்சதுதான் ஞாபகம் இருக்கும். இந்த 3 காரியத்தை வச்சுட்டு ஃபைனைட்டான ஒரு ஆனந்தத்தை தானே நான் எதிர்பார்க்கணும். ஆனா நான் எதிர்பார்க்கறது என்னன்னா என்னைக்கும் சாஸ்வதமா இருக்கலாம் அப்படின்னு எதிர்பார்க்கிறோம். யாருக்குமே செப்டம்பர் 15ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு பகவான் உங்களுக்கு ஒரு லைஃப் கொடுத்தா அது ஒத்துப்பானா? 15ஆம் தேதி இருங்க பார்த்துட்டு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டானா வந்துடுறேன். இப்படியே போஸ்ட்போன் பண்றதுனால என்ன தெரியுதுன்னா இவனுக்கு எதிர்பார்க்கிற ஆனந்தமானது இன்ஃபினிட்டான ஆனந்தம். ஆனா இவனுடைய பாடி மைண்ட் காம்ப்ளெக்ஸ் ஆனது ஃபைனைட்டா இருக்கு. இந்த ஃபைனைட்டான ஒரு விஷயத்துல இன்ஃபினிட்டான ஒரு மோட்சம் எப்படி கிடைக்கும் அப்படின்னு இந்த யோசிச்சு பார்க்கறான். இந்த முமுட்சுவா இருக்கிறான். யோசிச்சு பார்த்து இந்த லோகத்துல இந்த ஆனந்தமானது நிச்சயமா கிடைக்காது. எந்த ஆனந்தம் இருந்தாலும் அது துக்க கலப்போட இருக்கு, பந்தகத்தோட இருக்கு. அது 2வது என்ன பண்ற அதிருப்திகரமாக இருக்கு. இப்படி 3 காரியத்தை வச்சுட்டு நான் எந்த காரியம் பண்ணாலும் என்னால முடியாது அப்படின்னு பரீட்சை பண்ணி பார்த்து புரியல. பரீட்சை லோகான் கர்மச்சிதான். இந்த கர்மாவனால உண்டாகப்பட்ட இந்த லோகங்கள் எல்லாம் பரீட்சை பண்ணி பார்த்தான். பரீட்சை பண்ணி பார்த்தா அவனுக்கு தெரிஞ்சிருக்கு இதனால ஒண்ணு நடக்காது. பரீட்சை லோகான் கர்மச்சிதான் லோகான் பிராமணா நிர்வேதமாயா. இப்படிப்பட்ட இந்த பிராமணனானவன், இந்த மாணாக்கனானவன் நிர்வேதமாயார். நிர்வேதம்னா வைராக்கியத்தை அடைந்தான். நிர்வேதம்னா டிஸ்பேஷன், வைராக்கியத்தை அடைந்து நாஸ்தி அகிருதா கிருத்தேன அகிருதா மோட்சா. மோட்சமானது ஒரு செயல்னால உண்டாவதில்லை, அது ஞானத்தினால உண்டாகும். ஞானாதேவத்து கைவல்யம்னு சொல்லக்கூடிய மோட்சமானது கர்மாவனால உண்டாகாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக தான் ஆரம்பிச்சேன் அதாத்தோ பிரம்ம ஜிக்ஞாசா. அத பிறகு சாதன சதுஷ்டய சம்பத்தி அனந்தரம் அதஹா. கர்மாவனால எப்படி இந்த உலகமா இந்த மோட்சமானது கிடைக்காதோ அக்காரணத்தினால் வேற என்ன பண்ணும்? பிரம்ம ஜிக்ஞாசா கர்த்தவியா. நீ உனக்கு வேற வழி கிடையாது, வேதாந்தம் படிக்கதான் ஆகணும் அப்படின்னு முதல் சூத்திரத்துல சொன்னத முண்டகோபனிஷத்துல அவர் என்ன சொன்னார்? பிராமணா இத பார்த்து அகிருதா மோட்சா கிருதேன கர்மனா நபவதி. கிருதேன கர்மா ஒரு செயலை செய்து கொண்டு அந்த மோட்சத்தை நிச்சயமாக அடைய முடியாது அப்படின்னு கண்டுபிடிச்சு அவன் நிர்வேதமாய அவனுக்கு வைராக்கியம் வந்துட்டு. அந்த வைராக்கியம் அவன் என்ன பண்ண? அத்தத் விஜயானார்த்தம், அந்த விஞ்ஞானத்தை அறியும் பொருட்டு சகா அவன் குருமேவ அபிகச்சது. ஒரு குருவத்தான் நாடித்தான் ஆகணும். அந்த குரு கிட்ட போய் உட்கார்ந்து இதை கேட்டா மட்டுமே இதை கிடைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு குருவே அபிகச்சு. அது எப்படிப்பட்ட குரு? சமிஸ்பாணிகி. எப்படி போனோம்? எப்படி அந்த குருவை அப்ரோச் பண்ணமோ அப்படி போனோம். கையில சமித்தோட போறதுன்றது அந்த காலத்து வழக்கம். அந்த சமித்தானது எதுக்காகன்னா அவன் என்ன எப்பொழுதும் கர்மா பண்ணிட்டே இருப்பாங்க, அந்த சமித்தானது அவளுக்கு உபயோகப்படும் அப்படின்னு ஒரு அர்த்தம். இன்னொன்னு, என்னுடைய மனசானது எப்படின்னா இந்த காஞ்ச கட்ட மாதிரி இருக்கு, இதை எப்படி நீ நெருப்புல போட்டா பிடிக்குமோ அதே மாதிரி நானும் தயாரா தான் வந்திருக்கேன் இந்த நாலேஜுக்கு அப்படின்னு அதை சொல்ற மாதிரி அவன் சமிப்பாணிகி போறான். அந்த குரு எப்படிப்பட்ட குரு அப்படின்ற லட்சணமும் அங்க சொல்லியிருக்கு. அந்த குருவானவர் எப்படின்னா ஸ்ரோத்ரியம் பிரம்மஹிஷ்டம் அப்படின்னு. ஸ்ரோத்ரியம் அப்படின்னா நிறைய சிரவணம் பண்ணியிருக்காரு. சந்தோஜீதா ஸ்ரோத்ரியா. நிறைய வேதங்கள்லாம் படிச்சு 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 அந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சவர் தான் குருவா இருக்கணும். சரி, அது மாத்திரம் தெரிஞ்சா போதுமா? அனுபவ ஞானமானது, அந்த பிரம்ம ஞானமானது அவருக்கு இருக்கணும். இது 2 இருந்ததுனால்தான் அவரால் சக்சஸ்ஃபுல்லா கண்டுபிடிக்க முடியும். இப்போ பிரம்மஞானி மாத்திரம் இருக்காருன்னு வச்சுங்க, அவெல்லாம் எடுத்து எப்படி சொல்றதுன்றது தெரியாது. அவெல்லாம் இந்த சிஷ்யனா இருந்து கஷ்டங்கள்லாம் பட்டதே கிடையாது. இப்ப ரமணர் மாதிரி ஆண்களை அவர்களுடைய
டீச்சிங்லாம் எப்படி இருக்குன்னா ரொம்ப ஹையா தான் இருக்கும் அவளுக்கு. அது அவ இந்த கஷ்டங்கள்லாம் படவே இல்லை. போன ஜென்மால பட்டாலோ என்னமோ இந்த ஜென்மால அவெல்லாம் படாதனால அவ எல்லாம் காத்துல பேசிட்டு இருக்கா. அதை நம்ம ஃபாலோ பண்ண முடியாது. ஃபாலோ பண்ணணும்னா என்ன அர்த்தம்? ஒரு குருவை தான் போய் ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அந்த குருவானவர் சிஷ்யரா இருந்து வந்திருக்காரு, அந்த சிஷ்யரா இருந்து வந்திருக்காரு. நம்மாத்து பையனுக்கு நான் யூஸ்வலா சொல்றேன் எக்ஸாம்பிள். நம்ம கணக்கு வரணும்னாக்க சகுந்தலா தேவி மாதிரி ஆனங்கிட்டவா ராமானுஜர் மாதிரி கேட்டா 32 ஸ்டெப்ப ஒரே ஸ்டெப்ல போட்டுருவாரு அவர். அவங்க கையில போய் நம்ம பையனை அனுப்ப முடியுமா? அனுப்ப முடியாது. அது மாதிரி ஒரு ஜீனியஸ் தானே நம்ம பையன் இல்லையே. நம்ம எப்படி பண்ணோம்? 1வது கிளாஸ் 2வது 3வது எடுக்கிற அந்த மேத்தமேட்டிக்ஸ் டீச்சர் கிட்ட தான் நம்ம அனுப்பணும். அதே மாதிரி இந்த குரு எல்லாம் எப்படி வந்திருக்காங்க அப்படின்னா அவள்லாம் சிஷ்யரா இருந்து அவள்லாம் இந்த கஷ்டங்கள்லாம் பார்த்து எப்படி அப்படிப்பட்ட குருவை தான் அடையணும். அப்படிப்பட்ட குரு எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க யார் என்ன சந்தேகம் கேட்டாலும் அவனுக்கு பதில் சொல்ல தெரியும். அதனால ஸ்ரோத்ரியனா இருக்கணும். அவர் எல்லா சாஸ்திரமும் படிச்சு இருக்கணும். அது மாத்திரம் இல்லாம பிரம்மனிஷ்டமாகவும் இருந்தாதான் இந்த நீதான் பிரம்மம் என்றது அவரால் சரியா உபதேசிக்க முடியும். ஏன்னா அவர் அனுபவிக்கிறாரு, அதனால சொல்ல முடியும். ஆகையினால அந்த முண்டகோபனிஷத்துல அவர் சொன்ன அந்த தத் விஜயானார்த்தம் ச குருமேவாதிகே சமீபானி ஸ்ரோத்ரியம் பிரம்மனிஷ்டம். அந்த பிரம்மனிஷ்டமாக இருக்கக்கூடிய அந்த குருன்னு சொன்ன அந்த உபனிஷத் மந்திரத்தை மனசுல வச்சுட்டு அவருக்கு சொல்றாரு, யதா தே மோக கலிதம், யதா எப்பொழுது, தே உன்னுடைய புத்தி, உன்னுடைய புத்தியானது, மோக கலிலம், மோகம் அப்படின்னாக்க அவிவேகம், கலிலம்னா இம்பியூரிட்டி, மோக கலிலம்னா உன்னுடைய புத்தியானது இப்ப கலங்கி இருக்கு. எப்பொழுது உன்னுடைய புத்தியானது கலங்கி இருக்கக்கூடிய புத்தியானது வெதிதரிஷ்யதி நன்றாக விசேஷமாக அதிதரஷ்யதி இதை விட தரணம் அப்படின்னாக்க தாண்டுகிறது, கடக்கிறது. அதிதரிஷ்யதினாக்கா காண்பது. எப்பொழுது உன்னுடைய மோகமான இம்பியூர்டா இருக்கக்கூடிய விவேகம் கன்ஃபியூஸா இருக்கோ அந்த கன்ஃபியூஷன்ல இருந்து நீ வெளியில வரணும். அதுல இருந்து கடந்து செல்வையே ஆனால் அந்த வேல்யூ ஆஃப் மோட்சம் அப்பதான் உனக்கு தெரியும். அப்படி இருக்கும் பொழுது ததா அப்பொழுதுதான் உனக்கு கந்தாசி நிர்வேதம், இந்த நிர்வேதமானது அப்பொழுதுதான் உனக்கு சேரும். அந்த இதெல்லாம் யோசிச்சு 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 யாரு பாக்குறானோ அவனுக்குதான் வைராக்கியம் வரும். அது வரைக்கும் அவனுக்கு நம்ம சொல்றதெல்லாம் என்ன இருக்குன்னா இந்த காதல வாங்கி அந்த காதல வரும். அவனுக்குன்னு நல்லா யோசிச்சு 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 அகிருதா மோட்சா கிருதேன கர்மனா நபவதி, அகிருதா மோட்சா கிருதேன கர்மனா நபவதின்னு நல்லா யாருக்கு உள்ள போறதோ அவனுக்கு தான் வைராக்கியம் வரும் இந்த உலகத்துல இருக்கக்கூடியதுல இருந்து. அப்படிப்பட்ட வைராக்கியம் யாருக்கோ வருதோ அவன் ஸ்ரோதஸ்ய ஸ்ருதஸ்ய அவன் நிறைய கேள்வி கேட்டிருக்கான். ஏன்னா கர்மகாண்டம் முழுக்க 999 புக்கு இந்த கர்மாவை பண்ண அந்த கர்மாவை பண்ணு, இந்த உபாசனையை பண்ண அந்த உபாசனையை பண்ணுன்னு அவனை போட்டு உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கேன். அவன் எதையுமே ஒழுங்கா பண்ண முடியாத நிலையில மாட்டின்ட்டான். அவன் எந்த கர்மா பண்ணாலும் ஒழுக்க பண்ண முடியுமா? யாராலையாவது பண்ண முடியுமா? யாராலையும் பண்ண முடியாது. எல்லாருக்கும் அவா பண்றது கர்மா, நல்ல கர்மா, பாக்கி பேர்லாம் அந்த அளவுக்கு பண்றது இல்லைன்னு தோணும். சில பேருக்கு என்ன அவளுக்கு காம்ப்ளெக்ஸ், எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கா, நமக்கு மாத்திரம் சரியாவே வரலன்னு. இது உண்மை என்னன்னா யாராலையும் சரியா பண்ண முடியாது. கர்மானால என்ன அர்த்தம்? அதுக்குன்னு ஒரு லிமிடேஷன் இருக்கு. அந்த கர்மா பர்ஃபெக்டா நான் பண்ணேன், 108 காயத்ரி கரெக்டா பண்ண கை தூக்குங்கன்னா யாரும் கை தூக்க முடியாது. நீ பண்ணீங்களே 3 வேளை கரெக்டா பண்ணீங்களான்னு கேட்டா யார் கை தூக்குவாங்க? யாராலையும் தூக்க முடியாது. ஆகையினால அது கர்மால இருக்கக்கூடிய அது இன்ஹரண்ட் வீக்னஸ். அது அந்த கர்மாவில இருக்கக்கூடிய வீக்னஸ். இதெல்லாம் தெரிஞ்சுட்டு இதெல்லாம் கேட்டிருக்கேன் நிறைய. அப்படின்னா இன்னும் பண்ண வேண்டிய காரியம் சோகவியம் வேற இருக்கு, இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்குன்னு தெரிஞ்சுட்டே இருக்கான். இது எவ்வளவு நாள் தான் இதை படிச்சுட்டே இருப்பான் அப்படின்னு அவனுக்கு ஒரு வைராக்கியம் வருது. என்ன இந்த கர்மகாண்டத்துல சொல்லி இருக்கிறதெல்லாம் நடக்கவே நடக்காது போல இருக்கு, நான் என்னதான் பண்றது அப்படின்னு நினைக்க என்னைக்கு வரானோ அப்பொழுதுதான் அவனுக்கு அந்த வைராக்கியம் வருது, நிர்வேதம் வருது. யதா தே மோககலிதம் புத்தி வெதரிக்கல், எப்பொழுது அவனுடைய மோககலிதமாக இருக்கக்கூடிய புத்தியானது வெதரிஷதி இது கடந்து செல்லுகிறதோ அப்பொழுதுதான் அவன் இந்த கேட்க வேண்டியது கேட்டது இதுல இருந்தெல்லாம் புத்தியில இருந்தெல்லாம் விடுபட்டு நம்ம இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியது வேற, நம்ம அதிகாரத்தும் வேற. இதுல இருக்கிறவாளுக்கு எல்லாம் இதெல்லாம் திருப்பி சீன சொர்க்கலோகம் போற வரைக்கும் தான் இதுல பலன் இருக்கு. 999 பேஜ்லயும் இத போனா கூட சீனே புண்ணிய மர்த்தியலோகம் வந்துதான் ஆகணும். அதனால செல்ஃப் நாலேஜ் இல்லாம இது எல்லாம் நடக்காது. ஞான அதேபத்து கைவல்யம் அப்படின்னு இப்படி பரீட்சை பண்ணி பரீட்சலோகான் கர்மக்கிதான் பிராமணா நிர்வேதமாயாத்து நாங்க சொன்னார. அதே அர்த்தத்துல அவன் நிர்வேதம் கந்தாசி, அவனுக்கு இதை படிக்கணும்னு ஒரு முமுட்சுவா ஆகணும், வைராக்கியம் தனக்கு வரணும் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறானோ அவனுக்கு
அவனுக்கு தான் இந்த கர்ம யோகமானது சித்த சித்தியை கொடுத்து ஞான யோகத்தை கொடுக்கும் அப்படின்ற அர்த்தத்துல. அப்பொழுது அவனுக்கு வைராக்கியம் வந்துடுறது. இந்த செல்ஃப் நாலேஜ்ல வேதாந்தத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது. யாருக்கு வைராக்கியம் வருதோ அவனுக்கு தான் வேதாந்தத்துல ஒரு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்றத சொன்னார். யதா தே மோக கலிதம் புத்திர் व्यतितरिष्यति तदा गन्तासि निर्वेदம் ஸ்ரோதவ்யஸ்ய ஸ்ருதஸ்ய ச. யதா தே புத்திஹி, எப்பொழுது உன்னுடைய புத்தியானது, எப்படிப்பட்ட புத்தி? மோக கலிதம், விவேகம் இல்லாதனால காலிச்சத்தோட கூடிய இருக்கக்கூடிய உன்னுடைய புத்தி இதிலிருந்து व्यतितरिष्यति, எப்பொழுது கடந்து செல்கிறதோ, ததா அப்பொழுதுதான் நீ இதுவரைக்கும் கேட்டதுல இருந்தும் கேட்கணும் இது பண்ணணும் அதை அச்சீவ் பண்ணணும் எதை அச்சீவ் பண்ணணும்னு என்னென்னமோ கோல்லாம் வச்சிருந்தான். அதெல்லாம் சுலசத்தியம். இவன் நிறைய படிக்கணும், அது படிக்கணும், இது படிக்கணும்னு நினைக்கின்றதெல்லாம் எல்லாம் அவனுக்கு வைராக்கியம் வந்தவொடனே அதெல்லாம் இப்ப ஸ்ரோதவிய சுதவிய நிர்வேதம் கண்டாச்சு. இதுல இருந்தெல்லாம் அவன் வெளியில வந்து அப்பா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒண்ணுதான், அதுதான் ஜீவ பிரம்ம ஐக்கியம் தான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. ஜீவன் யாரு பிரம்ம யாருன்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டியது, பாக்கி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்க வேண்டியது இல்ல அப்படின்ற ஒரு அறிவு அவனுக்கு எப்ப இந்த விவேக புத்தி வருதோ, அப்ப ஆத்மா நித்தியம் தத் விதிரிக்கம் சர்வம் அனிஷ்யம் அப்படின்ற விவேக புத்தி என்னைக்கு வருதோ அப்பொழுது அவனுக்கு இந்த வைராக்கியம் வருகிறது அப்படின்னார். ஸ்ருதி பிரதிபன்னாதே யதாஸ்யாஸ்யசி நிச்சலா சமாதோ அகலா புத்தி ததா யோகமவாப்யசி. அதே மாதிரி இன்னொரு ஒரு காரணம், எப்பொழுது முன்னாடியே யதாத்தே, எப்பொழுது உன்னுடைய மோகமானது போகிறதோ, எப்போ உனக்கு எல்லாத்து மேலேயும் வைராக்கியம் வருதோ அப்பதான் உனக்கு இந்த வைராக்கியமும் முமுட்சுத்துவமும் வரும் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தை சொன்னார். இப்ப என்ன சொல்றாரு? யதா எப்பொழுது உனக்கு ஸ்ருதி விப்ரதி பண்ணா, பல பொருள்கள் ஸ்ருதியில சொல்லியிருக்கு. இது எல்லாத்தையும் கேட்டா அச்சீவே பண்ண முடியாது. பல விஷயங்கள் சொல்லியிருக்கு. நானா பிரதிபன்னாக விப்ரதிபன்னாக நிறைய விஷயங்கள் எல்லாம் சொல்லியிருக்கு. இதுல இருந்தெல்லாம் நீ வெளியில வந்து இதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகாம என்ன பண்ணும்? உன்னுடைய புத்தியானது புத்தி சமாதோ அச்சலா புத்தி, ஸ்திரமாக அந்த பிரம்மத்திலேயே மாறாத ஒரு சலனமும் இல்லாத விபரியம் இல்லாததான அந்த பிரம்மத்திலேயே சமாதியில, சமாதி அப்படின்னாக்க இங்க அந்த ஆத்மாவில அந்த ஆத்ம நிஷ்டனாக இருக்கக்கூடியவன். ஆத்மாவை தெரிஞ்சுட்டா மாத்திரம் போதாது, ஆத்ம நிஷ்டாவா இருக்கணும். அந்த ஆத்மாலேயே உன்னுடைய புத்திமானது அச்சலமாகவும் ஸ்திரமாக நிச்சலா சாத்தியதி, ஒரு சலனமும் இல்லாமல் என்னைக்கு உன்னுடைய மனசானது அங்க இருக்கிறதோ அதுனா அதிர்ஷ்யே அனாத்மயே அநிலையனே அபயம் பிரதிஷ்டாம் விந்ததே அதசோ பயங்கதோ பவதி அப்படின்னு தைத்திரிய உபநிஷத்துல சொல்றது. அந்த ஒரு நிலையில அண்ணால பார்க்க முடியாத நிலை, அது வந்து ஒரு அதுக்குன்னு ஒரு இருப்பிடம் இல்லாத நிலை, இப்படி இருக்கக்கூடிய அந்த பிரம்மமானது ஒரு சலனமும் இல்லாமல் ஒரு விகாரமும் இல்லாமல், அது முதல்லயே சொல்லியிருக்காரு இதெல்லாம் சத்தியமாக இருக்கு, அதுதான் சொல்லியிருக்காரு. சத்தியமா இருக்கக்கூடிய ஆனந்தமாக இருக்கக்கூடிய நிலை, சித்தாக இருக்கக்கூடிய நிலை அப்படின்னு முன்னாடி எல்லாம் சொன்னாரு. நிர்விகாரமாக இருக்கக்கூடிய நிலை, அந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த பிரம்மத்துல உன்னுடைய புத்தியை எடுத்துட்டு போய் என்னைக்கு வச்சு ஸ்திரமாக இருக்கக்கூடியோ அன்னைக்குதான் உனக்கு யோகம் அவாப்தி, இந்த ஞான யோகமானது அப்பொழுதுதான் கிடைக்க பெறுவாய் அப்படின்னு சொன்னார். ஏன்னா ஸ்ருதி விப்ரதி பண்ணா தே புத்தி, நிறைய கேட்டு கேட்டு எது லாபம் எது ரைட்டுன்றது தெரியல. அநேக சாத்திய சாதனங்கள்லாம் சொல்றது கர்மாவுக்கு போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றது, உபாசனைக்கு போனீங்கன்னா நிறைய விஷயங்கள் சொல்றது, பஜனைக்கு போனா அவங்களுடைய பாட்டுகள் ஏராளமா, இப்படி இதெல்லாம் உள்ள போட்டு நீங்க வெளியிலேயே வர முடியாது. எப்பொழுதும் நம்ம ரீச் பண்ண வேண்டியது ஜாஸ்தியாவே இருக்கின்றது, போதும்ன்ற எண்ணமே வராத ஒரு ஃபீல்டா இருக்கு எல்லாமே. அதனால உங்களுக்கு நீங்க கேள்வி கேட்டதெல்லாம் ஸ்ருதி விப்ரதி பண்ண நானா விஷயங்கள், நானா சாதனங்கள், நானா சாத்தியங்கள் இதெல்லாம் சொல்லக்கூடியதா இருக்கு உன்னுடைய புத்தி. அந்த புத்தியிலிருந்து எதா எப்பொழுது இதுல இருந்தெல்லாம் வெளியில வந்து இந்த வேதாந்தத்துக்கு வந்து ஆத்மாதான் சத்தியம், ஆத்மாதான் நித்தியம், ஆத்மாதான் சர்வகதம் அப்படின்னு ஒரு 7-8 காரணங்கள்லாம் முன்னாடி சொன்னார். பாக்கி எல்லாம் அனித்தியம் தான் இந்த உலகத்துல இருக்கிறதெல்லாம் அப்படின்றத தெரிஞ்சுட்டு சமாதோ அந்த ஆத்மாவிலேயே அச்சலா புத்தி, அச்சலமாக அப்படின்னாக்க மாறாமல் இருந்து கொண்டு, அது மாத்திரம் இருந்தா போறாது, அதுலயே சாத்தியசி அதுலயே இருக்கும். வெறும் ஒரு நாள்ல வைராக்கியம் வந்தா போதாது. காப்பியில ஈ விழுந்துச்சுன்னா அன்னைக்கு காப்பி வேணாம்னு சொல்லுவாங்க, காப்பியே சாப்பிட மாட்டேன்ற புத்தி என்னைக்கு வருதோ அப்படி அதுக்கு பேர் தான் வைராக்கியம். அப்படி நிஷ்டனாக இருக்கக்கூடிய நிலை, அப்படி சாத்தியசி நிஷ்டலா சாட்சி அதுலயே இருக்கக்கூடியது எப்பவோ ததா அப்பொழுது யோகம் அவாப்யசி, இந்த யோகமானது விவேக பிரக்ஞா எனக்கூடிய அந்த பிரம்ம ஞானம் எனக்கூடியது உங்களுக்கு அப்பொழுதுதான்
அப்படின்னு சொன்னாரு. ஸ்ருதி விப்ரவிபன்னாத்தே யதா தாஸ்யதி நிச்சலா சமாதோ அச்சலா. இங்க நிச்சலா அப்படின்னு போட்டிருக்காரு, அங்க அச்சலான்னு போட்டிருக்காரு. ரெண்டும் ஒரே அர்த்தம் வர மாதிரி இருக்கு. அப்படின்னாக்க நமக்கு லோகத்துல பாத்தீங்கன்னா பிரம்மத்தை தெரியாம இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் இருக்கு. ஒண்ணு சந்தேகம், நமக்கு இன்னும் போக மாட்டேங்குது. இந்த வேதாந்தத்தை படிச்சா நான் ஞானி ஆவேனா அப்படின்னு ஒரு சந்தேகம் இருக்கு, அந்த சம்சயம் இருக்கு. அந்த சம்சயம் போறதுக்காக நிச்சலான்னு போட்டார். அது மாத்திரம் இருந்தா பரவாயில்ல, சம்சயம் இருந்ததா கூட யாராவது ஒரு குரு ஒரு தடவைக்கு 2 தடவை சொன்னாருனாக்கா அந்த சம்சயம் போயிடும். அது சொன்னா கூட போகாத அளவுக்கு விபரியம்னு ஒரு தோஷம் வேற வச்சுட்டு இருக்கேன். அதனால என்ன ஆச்சுன்னாக்கா அவர் என்ன சொன்னாலும் அதெல்லாம் இருக்காதுன்னு. ஏன்னா அந்த அளவுக்கு எத்தனையோ ஜென்மாவா இந்த உலகம் உண்மை, இந்த உலகம் உண்மை, இந்த உலகம் உண்மை, நான் உண்மை, இந்த பாடி உண்மைன்னு நினைச்சுட்டு இப்ப போய் திடீர்னு வந்து நீ உண்மை இல்லை, இந்த பாடி நீ இல்ல, நீ வேற, இதுக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொன்னா சந்தேகம் இருக்கு. அது கரெக்டான ஒரு சந்தேகம் இருக்கு, அது இல்லன்ற ஒரு நிச்சய ஞானம் வேற இருக்கு. அதனால இந்த விபரியமும் போகணும், சம்சயமும் போகணும். அதுக்காக தான் அவர் சொல்லும் போது என்ன பண்ண, சிரவண மனன நிதித்தியாசனம். சிரவணத்தினால உங்களுக்கு சம்சயம் தான் போகும். அதுக்கப்புறம் அந்த மனனம் பண்ண 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 நிச்சயம் வர வரதான் உங்களுக்கு இந்த விபரியங்கள்லாம் போகும். அதுக்கப்புறம் அந்த நிதித்தியாசனம் வரும்பொழுதுதான் அந்த கன்விக்ஷனாக அகம் பிரம்மா அப்படின்றது வரணும். அதனாலதான் அந்த 3 காரியப்பட சிரவண ஆத்மாவா அரே திரஷ்டவியா ஸ்ரோதவியோ மந்தவியோ நிதித்தியாசித்தவியா அப்படின்னு சிரவணமும் பண்ணணும், மனனமும் பண்ணணும், நிதித்தியாசனமும் பண்ணணும். அப்படி பண்ணாதான் அந்த ஞானம் வரும் அப்படின்னு சொன்னேன். அதனால அந்த சிரவணத்தையும் மனனத்தையும், சிரவணமும் மனனமும் குருவனுடைய சன்னிதியில பண்ணினா, ஆனா நிதித்தியாசனமானது இவன் தான் பண்ணி சாப்பிடணும், மருந்து இவன் தான் குடிக்காகணும் இல்லையா. அந்த சிரவண மனனத்தினால அவனுக்கு என்ன வருதுன்னா தத்துவம் நல்லா புரிஞ்சிடுறது, ஆனா அவனுடைய பிரஜையானது வந்துடுறது இதானே. ஆனா அந்த நிதித்தியாசனம் இருந்தாதான் அதுலயே அவன் தாக்கேசி அப்படின்னாக்கா அதுலயே இருப்பான், அந்த நிஷ்டை வரும். அந்த நிஷ்டை வந்ததுனாதான் அவன் சித பிரஜனா மாறுவான் அப்படின்னு. ஏன் இப்ப சித பிரஜா அப்படின்னு இப்ப எடுத்துன்னு வந்தோம் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துல இருந்து வரோம்னா, அடுத்த கேள்வி அர்ஜுனனானவன் இதெல்லாத்தையும் கேட்ட உடனே அவனுக்கு இப்ப கன்ஃபியூஷன் வந்துடுது. ஓ எப்படின்னா கர்மாவனால ஒண்ணும் இல்லைன்றீங்க, கர்மாவை யோகமா பண்ணணும்ன்றீங்க. கர்மாவை யோகமா பண்ணனாக்கா அந்த கரண சுத்தி வருது, அந்த கரண சுத்தி வந்ததுன்னா தான் வேதாந்தத்துக்குள்ள பிரவேசம் வருது. வேதாந்தத்துல நீதாம் பிரம்மான்னு சொல்றது, நீதாம் பிரம்மான்னு சொன்னா நிறைய சம்சயங்கள் இருக்கு, விபரியங்கள்லாம் இருக்கு. இது போனோம்னா என்ன, சிரவணம் வேண்டிருக்கு, மனனம் வேண்டிருக்கு, நிதித்தியாசனம் வேண்டிருக்கு. இதெல்லாம் இருந்து அந்த ஞானி ஆனான்னாக்க அந்த ஞானி ஆனவன் எப்படி இருப்பான்? நம்மள மாதிரி இருப்பானா இல்ல வேற மாதிரி இருப்பானா? அவன் எப்படி உட்காருவான்? ஒரே தரையில நம்ம உட்கார மாட்டாரா, இல்ல மேலேயே போயிட்டு இருப்பாரா, இல்ல நம்மள மாதிரி நடப்பாரா? நிறைய கதைகள் எல்லாம் படிச்சிருக்கான். சித்தர்கள்லாம் திடீர்னு காணாம போயிடுவா, திடீர்னு வருவா, அப்படி எல்லாம் ஒரு ஓரத்துல உட்கார்ந்து இருப்பாரு, சாக்கடையில உட்கார்ந்து இருப்பாரு. ஞானிகள்லாம் இப்படி எல்லாம் அநேக கதைகள்லாம் கேட்டு கேட்டு ஸ்ருதி விப்ரதி பண்ணா நமக்கு வந்து நிறைய கேட்டு கேட்டு எதை நம்புறது எதை நம்பாதுன்னு ஒண்ணுமே புரியாம ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கு. அதனால்தான் நைஷ்கர்மிய சீட்டியில ரொம்ப அழகா சுரேஸ்வராச்சாரியார் சொல்லிவிட்டாரு இதுக்கெல்லாம் பதில். ஞானியானவன் எப்படி இருப்பான் அப்படின்னாக்க, அவன் இவ்வளவு நாள் இந்த சாஸ்திரத்தை படிச்சான், நகி ஆகம மந்தரேன்னு இந்த சாஸ்திரம் படிக்காம யாருக்கும் ஞானம் வருதுன்றது நடக்காத காரியம். அங்க முதல்ல ஒரு தகராறு பண்ணிவிட்டாரு. அப்படி இப்ப வந்திருக்கா மாதிரி இருக்க, ஒண்ணு படிச்சா மாதிரி தெரியல, ஞானியா இருக்காருன்னா போன ஜென்மால படிச்சிருக்காருன்ற அர்த்தமே தவிர, சாஸ்திரம் படிக்காத ஒருத்தருக்கு ஞானம் வருது ஆகம மந்தரேன்னு சாஸ்திரம் வருதுன்றத ஒத்துக்கொள்ள முடியாதுன்னு நிர்தாரணம் பண்ணிருக்காரு. அது மாத்திரம் பண்ணதோட நிக்கல. அவரை இவன் ஆச்சார அனுஷ்டானத்தோடையே இருந்து 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 வேதாந்தம் படிச்சவன், அவனுக்கு ஞானம் வந்ததுன்னா கூட அவன் பைத்தியக்காரன் மாதிரி அங்க போய் இங்க இருக்கு. எதேஷ்டாச்சரணம்ன்றது ஞானிக்கு வரவே வராது. எதேஷ்டாச்சரணம் யாருக்கோ வந்திருக்கலாம், அது அவளை பத்தி நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆனா சாதாரணமா எதேஷ்டாச்சரணம்ன்றது நல்லா படிச்சவனுக்கு வரவே வராது. அவன் எல்லார மாதிரியும் தான் இருப்பான். அதேதான் இவரும் சொல்ல போறாரு. அவன் என்ன எஜ்ஜது ஆச்சாரதி சிரேஷ்டா ததேவ இகரோஜனா, அவர் எப்படி பண்றாரோ அதை பார்த்துதான் எல்லாரும் அவளை ஃபாலோ பண்ணணும். அதனால அவர் என்ன பண்ணணுமோ அவர் அதே மாதிரியே மரியாதையா லோகத்துல ஆச்சார அனுஷ்டானத்தோட இருந்தாதான் எல்லாரும் ஃபாலோ பண்ணுவான். ஆகையினால அவர் இப்படித்தான் இருந்தாங்கன்னு தவிர எப்படி எல்லாம் இருக்க மாட்டாரு. அதனால ஆனா இவனுக்கு ஒரு சந்தேகம் வந்துருக்கு, இப்படி ஏதாவது இருப்பாரா அப்படின்ற சந்தேகத்துல இப்ப அர்ஜுனன் வந்து பகவானை பார்த்து கேட்கிறான். இத பிரஜ்ஞஸ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ இததீஹி கிம் பிரபாஷேத கிமாசீத பிரஜேத கிம். அர்ஜுனோவாச்ச, அர்ஜுனன் கேட்கிறான் அவரை. இப்ப நீங்க கேட்டதுல இருந்து ஞானின்னு ஒரு கேட்டகரி இருக்குன்றது தெரியுது. அந்த ஞானியானவன் எப்படி இருப்பான், அந்த ஞானியினுடைய லட்சணங்கள் என்ன, லட்சணங்கள்னா ஞானியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன, அதை கொஞ்சம் சொல்லுங்க எனக்கு. ஞானினாக்கா எப்படி இருப்பான் அப்படின்றது தெரிஞ்சுக்கிறது. லட்சணம்
லட்சணம்னாக்க என்ன அர்த்தம்? ஒரு பொருளை டிஃபைன் பண்றதுக்கு பேர் லட்சணம். அவரை நீங்க டெபினிஷனோட நீங்க சொல்லுங்க, ஞானியானவன் எப்படி இருப்பான் அப்படின்றது சொல்லுங்கன்ற அர்த்தத்துல கேட்கிறான். சித பிரஜ்ய பிரஜ்யம் அப்படின்னாக்கா என்ன அர்த்தம்னா சிரவணத்தினாலையும் மனநத்தினாலையும் இவனுக்கு ஏற்பட்டதான ஒரு அறிவு, வேதாந்தத்தினுடைய அறிவு. அது நன்னா அதுலயே நிதித்தியாசனம் பண்ணி அதுலயே ஸ்திரமாக இருந்து கொண்டு பிரம்மனிஷ்டனுக்கு பேரு ஸ்தித பிரஜன். அந்த பிரஜையில ஸ்திதமாக இருந்து கொண்டிருக்கிறவன் ஸ்தித பிரஜன். அப்படிப்பட்ட இந்த ஸ்தித பிரஜனுக்கு கா பாஷா, அவன் என்னமா பேசுவான்? அது என்னமா பாஷான்னா நம்மளுடைய பாஷா இல்ல, என்ன லாங்குவேஜ் கேட்கல, அவனுடைய பாஷா என்ன, ஹவ் ஹி பிஹேவ் அப்படின்ற அர்த்தத்துல கா பாஷா. சமாதிஸ்தஸ்ய கேசவ, அவனுடைய சமாதியிலேயே ஆத்மனிஷ்டனா இருக்கானே அவனுடைய நிலை என்ன? சமாதிஸ்தஸ்ய சிததீஹி கிம்பர, அப்படி அந்த தீன பிரம்மம் அகம் பிரம்மா அப்படின்ற ஒரு அறிவு புத்தியிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடிய ஸ்திதமா இருந்து கொண்டு கூடிய சிததீஹி கிம் பிரபாஷேத, அவன் எப்படி பேசுவான் எல்லார் கையிலையும், கிம் ஆசீத எப்படி உட்காருவான், பிரஜேத கிம் எப்படி நடப்பான், இப்படி எல்லாம் கேட்கிறார். இங்க ரொம்ப விசேஷமா 3 பதங்கள் பார்க்க வேண்டிய பதங்கள் பட்டிருக்காரு. ஸ்தித பிரஜ்ய அப்படின்ட்டார். ஸ்திதமாக இருக்கக்கூடிய பிரஜைனா, பிரஜையானது பிரமாண அசம்பாவனை பிரமேய அசம்பாவனை, சம்சயம் விபரியம் போயிடுது. பிரமாணத்தினாலையும் மனநாத்தினாலையும் போயிட்டு ஒரு குரு கிட்ட அவன் சந்தேகம் இல்லாம கேட்டுட்டதுனால அவனுக்கு என்னது, நான் தான் பிரம்மம் அப்படின்ற ஒரு அறிவு வந்ததே. ஆனா அதுக்கு பேர் பிரஜை வந்துடுது. ஆனா அதுலயே அவன் மாறாம இருக்கணும். நமக்கும் வருது, ஒரு 1 hour கிளாஸ்ல இருக்கான்னா வருது, ஆனா திருப்பி போயிட்டானா போயிடுறது. போகாதைக்கு யார் இருக்கானோ அவனுக்கு ஸ்தித பிரஜைன்னு பேரு அந்த ஞானிக்கு. அப்படிப்பட்டவன். இன்னொன்னு சமாதிஸ்தஸ்ய, அந்த ஆத்மாவிலேயே நிஷ்டையாக இருந்து கொண்டிருக்கிறவர். அவருக்கு எப்பொழுது என்ன காரியம் பண்ணாலும் அவருடைய புத்தி எல்லாம் அந்த ஆத்மாவிலேயே தான் இருக்கும். அவரும் நம்மள மாதிரி பிசிக்கல் டிபெண்டன்ஸ் அவருக்கும் இருக்கதான் இருக்கும். நம்மள மாதிரி அவர் பசிச்சுதுன்னா சாப்பிடுவார், அதெல்லாம் இருக்கு. ஆனா அவர் எப்பொழுதும் அந்த பிரம்ம சித்தனையிலிருந்து வலுவாதவராகவே இருந்து கொண்டிருப்பார். என்ன காரியம் பண்ணாலும் அவனுடைய புத்தியில இருக்கும். இப்ப எப்படி இருக்கும் அப்படின்னாக்க, ஸ்திரீகள்லாம் நமக்கு இருக்கு. இப்ப நம்ம எவ்வளவு காரியம் ஸ்திரீகள் பண்ணா கூட நான் ஸ்திரீன்ற ஒரு எண்ணம் அவளுக்கு அது போகவே போகாது. அது பின்னாடி இருக்கிறதுனால அந்த லிமிடேஷன் இருந்து கொண்டே இருக்கும். அந்த புமானா இருக்கிறவன் நான் புமான்ற ஒரு எண்ணம் இருந்து கொண்டேதான் இருக்கும் அவனுக்கு. அந்த அளவுக்கு நிச்சயம் பிரம்மன் நானே அப்படின்னு வரணும். எப்படி எதா பிராமணஹா அகம் எதா புமான் அகம் அப்படின்ற புத்தி எனக்கு வருதோ, அதே மாதிரி நான் பிரம்மன்றது என்னைக்கு வருதோ அந்த நிச்சயம் வருதோ அது அவளுக்கு வந்துருக்கு. அப்படிப்பட்டமா இருக்கக்கூடியவனுக்கு சமாதிஸ்தன்னு பேர். அவனுக்கு சமாதி அப்படின்னா இந்த இடத்துல ஆத்ம ஜானம், சமாதிஸ்தகான ஆத்மனிஷ்டா அப்படின்னு வரும். இன்னொன்னு சிததீஹின்னு ஒரு வார்த்தை யூஸ் பண்றாரு. தீஹி அப்படின்னாக்க புத்தி. ஜீவனும் பிரம்மமும் ஒண்ணு என்று நினைக்கக்கூடிய புத்தி. ஜீவனே பிரம்மம், பிரம்மன் தான் நான் தான் பிரம்மம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய, அதிலேயே ஸ்திரமா இருக்கக்கூடிய ஸ்ரீ. இந்த 3 அட்ஜெக்டிவும் ஒரே ஞானியை தான் குறிக்கிறது. அவர் 3 விதமாக அதை சொல்றாரு, வேற ஒண்ணும் இல்ல. ஸ்தித பிரஜன்னாலும் ஒண்ணுதான், சமாதிஸ்தனும் ஒண்ணுதான், ஸ்திதீயும் ஒண்ணுதான். அப்படி 3 பதத்தை போட்டு நமக்கு புரிய வைக்கிறதுக்காக அப்படி இப்படி எல்லாம் திங்க் பண்ண வச்சிருக்காரு அந்த ஞானியுடைய நிலை. ஸ்தித பிரஜ்ய கா பாஷா, அவன் என்னமா பேசுவான்? அந்த ஸ்திதமா இந்த ஆத்மாவிலேயே இருந்து கொண்டு இருக்கக்கூடியவன் அவன் எப்படி வசனம் கதம் சிராலயத்தை அவன் எப்படி பேசுவான் அப்படின்னு அவனுக்கு ஒரு ஆசை. அர்ஜுனன் கேட்கிறான், எப்படி ஞானியானவன் நம்மள மாதிரிதான் அவர் வாயால பேசுவாரா, சாதாரணமா பேசுவாரா, எப்படி இருப்பார்? சமாதி சத்திய கேச, சமாதியில இருக்கக்கூடிய அவர் எப்படி நடந்து கொள்வார்? ஸ்திததி கிம் பிரபாஷேத, எப்படி அவர் இன்னொருத்தரோட பேசுவார்? அவர் எப்படி பேசுவார்னு ஒண்ணுதான், இன்னொருத்தர்கிட்ட எப்படி பேசுவார்? கிம் பிரபாஷேத, அவர் இன்னொருத்த பரைஹி பிரதி, இன்னொருத்தர்கிட்ட அவர் எப்படி பிரபாஷேத. கிம் ஆசீத, அவர் எப்படி உட்காருவார்? ஆசீத்தன அப்படி ஹட யோகத்துல உட்கார்ந்து இருப்பாரா, 2 இன்ச்சு பூமிக்கு மேல உட்கார்ந்து இருப்பாரா, இல்ல சாதாரணமா நம்மள மாதிரி உட்கார்ந்து இருப்பார்? கிம் ஆசீத பிரஜேத கிம், அவர் எப்படி நடப்பாரு போவார்? பிரஜனம் அப்படின்னாக்க நடக்கிறது, வாக்கு, எப்படி அவர் நடப்பார் அப்படின்னு அவர் கேட்டார். ஸ்தித பிரஜ்ய கா பாஷா சமாதிஸ்தஸ்ய கேசவ ஸ்திததீஹி கிம் பிரபாஷேத கிமாசீத பிரஜேத கிம் அப்படின்னாரு. ரொம்ப அருமையா ஞானியினுடைய லட்சணங்களை கேட்டார். இப்போ இந்த ஞானியினுடைய லட்சணத்துக்கு பதில் சொல்லி ஆகணும் பகவான். அதுக்கு ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகத்துல ஒரு கேள்வி கேட்டோம், அப்பீலிங்கா ஒரு பதில் சொல்லணும் அப்படின்றதுக்காக ரொம்ப அப்பீலிங்கான ஒரு பதில சொல்றார். பிரஜஹாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்ம
ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டா இத பிரஜ்ஞஸ்ததோச்சதே. ததா அப்பொழுது சிதப்பிரஜன் அப்படின்னு அவனுக்கு பேரு. எப்பொழுது அப்படின்னு ஒரு ஆகாங்க வருது நமக்கு. எப்பொழுது ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டா, தன்னுடைய ஆத்மாவிலே வேற ஒரு இரண்டாவது பொருளை எதிர்பார்க்காமலேயே யார் ஒருவன் தன்னுடைய ஆத்மாவிலேயே தான் சுகத்தை காணுகிறானோ அதுதான் அந்த ஞானியினுடைய நிலை. அவனுக்கு ஆத்மனா அப்படின்னா அவனுடைய மனசனாலேயே அவனுடைய புத்தியினாலேயே ஆத்மனி அவருடைய ஆத்மாவிலேயே துஷ்டகா சந்துஷ்டா சந்தோஷத்தை அடைகிறவர் யாரோ அவருக்கு பேர் தான் ஸ்திதஜி. அவர் யாருக்கு ஃபுல்னஸ் இல்லையோ அவன் தான் இன்னொரு பொருளை எதிர்பார்ப்பான், அதனுடைய சப்போர்ட்டை எதிர்பார்ப்பான். வாக்கிங் ஸ்டிக்கை யார் எடுத்துட்டு போவான்? கால் யாருக்கு நடக்க முடியலையோ அவன் தான். வாக்கிங் ஸ்டிக்கே இல்லாம நடந்து போறவனுக்கு ஸ்டிக்கனுடைய வேலை. அதே மாதிரி நம்ம எல்லாம் எதிர்பார்க்கிறோம். எதுக்காக ஃபேமிலியை எதிர்பார்க்கிறோம் எல்லாரும் அப்படின்னாக்க, நான் அகம் பூர்ணகா அப்படின்ற ஒரு அறிவு இல்லை. எனக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்படுறது, அவருடைய சப்போர்ட் தேவைப்படுறது, அவருடைய பையனுடைய சப்போர்ட், எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது, இப்படின்ற ஒரு செக்யூரிட்டி இல்லைன்னாக்கா உங்களுக்கு வருது. யாருக்கு அகம் பூர்ணகா, நான் தான் ஐ எம் கம்ப்ளீட் இண்டிவிஜுவல், பகவான் என்னை நிச்சயமா வச்சுப்பாங்க, யாருடைய தேவை எனக்கு தேவையில்லை காப்பாற்றுவான்ற நிச்சய ஞானம் யாருக்கு இருக்கோ அவனுக்குதான் ஸ்திதஜி இருக்கு. நம்மளாம் என்ன பண்றோம், பயப்படுறோம் என்ன ஆகுமோ பிற்காலத்துல. அந்த பயம் ஏன் வந்ததுன்னா அவனுக்கு இன்னும் மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் வரலன்னு அர்த்தம். இன்மெச்சூரிட்டி இருக்கிற வரைக்கும் அவனுக்கு ஞானம் வருது இல்லை. மெச்சூரிட்டி என்னைக்கு வருதோ அவளுக்கு இப்ப சன்னியாசியம் தான் வாங்கிட்டு போறாங்க. அவளுக்கு என்ன, அவளுக்கு எல்லாம் கவலை ஜுரம் வந்ததுன்னா ரசம் வச்சு கொடுப்பா, இது மாதிரி எல்லாம் கவலைப்பட்டா சன்னியாசம் வாங்க முடியுமா? தெய்வம் போக நிச்சயமா வர முடியாது, எனக்கே வரப்போறது அப்படின்ற அந்த பாசிட்டிவ் அப்ரோச்ல யார் போறானோ அதுதான் நமக்கும் சொல்லி தர போற கர்மயோகத்துல. இப்படி ஆத்மன்யேவ ஆத்மனா, அவன் வேற ஒரு டிபெண்டன்ஸ் இல்லாம தன்னுடைய ஆத்மாவிலேயே அவன் சுகத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறானே அவனுக்குதான் சிதப்பிரஜன்னு பேர். அப்பொழுது அவனுக்கு எப்படி இந்த நிலை வந்தது அப்படின்னாக்க, எப்பொழுது காமான் சர்வான் மனோகதான் காமான் சரம், மனசுல உதிச்ச சர்வ காமங்களும் எப்போ தியாகம் பண்றானோ சர்வத்தையும், அவனுக்கு ஒரு ஆசை வந்தது அது பின்னாடியே போயிடறான். அந்த காமம் இருக்கிறதுனால இது காமமாச்சே அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க மாட்டேன், இது தேவையில்லாத ஒரு விஷயமாச்சே அப்படின்னு இல்லாம அதனுடைய பின்னாடி இவன் போயிடுறான். இவன் ஃபுல்லா இருந்தான்னாக்கா அந்த பிரச்சனையே வராது, அவனுக்கு தேவையே இல்லை. எப்படி நல்லா நடக்கிறவனுக்கு வாக்கிங் ஸ்டிக் வேண்டாம, இப்ப வாக்கிங் ஸ்டிக் எங்காவது பக்கத்துல வாக்கிங் ஸ்டிக் கடை வந்திருக்குன்னா எனக்கு என்ன பிரயோஜனம்? ஆனா இதே வாக்கிங் ஸ்டிக் வேணும்னு நினைக்கிறவன், காலில் அடிபட்டு இருக்கிறவனுக்கு அப்படியா நம்ம பக்கத்துல வந்திருக்கா அப்படின்னு நினைப்போம், அவனுக்குதான் அது வேல்யூ இருக்கு இல்லையா? அத மாதிரி யார் புல்லுன்னு நினைக்கிறானோ அவனுக்கு இதுக்கு வேல்யூவே கிடையாது, காமனையே அவருக்கு கிடையாது. ஞானிக்கு எப்போ அந்த காமன் இருக்கோ, மனசுனால உதிச்ச அந்த காமன் இருக்கு. யாருக்கு காமன் இருக்கு அப்படின்னாக்க, யார் இன்கம்ப்ளீட்டா இருக்காரோ அவனுக்கு தான் அந்த காமன் இருக்கு. அப்படிப்பட்ட இன்கம்ப்ளீட்னஸ் போனோம்னா என்ன பண்ணணும்னா, நம்ம பிரம்மா அகம் பிரம்மா அப்படின்ற அறிவு வந்ததுன்னா தானே நம்ம இது வரைக்கும் நின்னார் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் அந்த இன்செக்யூரிட்டி இருந்துட்டே இருக்கு. நீதான் பிரம்மா அப்படின்னு இந்த உபனிஷத்து என்னை பார்த்து சொல்றது. நீதான் பிரம்மான்னு தெரிஞ்சுட்டானே ஆனா அவனுக்கு பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணா பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. அவன்கிட்ட இருந்து கொஞ்சம் பூர்ணத்தை எடுத்தா கூட தண்ணிய ஒரு டம்ளர் தண்ணிய நீங்க பீச்சில இருந்து எடுத்துன்னு வந்ததுனால சமுத்திரம் கோச்சிக்கு போறதானே இல்ல, அதுக்காக கவலைப்படுவான். அப்படி இவன் பூர்ண பிரஜையோட உட்கார்ந்து இருக்கான். அவனுக்கு எது போனாலும் கவலை இல்லை, எது வந்தாலும் கவலை இல்லை அப்படின்னு இருக்கக்கூடியவன் எப்பொழுது அந்த நிலைக்கு வந்தானோ அதே மாதிரி உனக்கும் எப்பொழுது மனோகதான் சர்வான் மனதுல உதித்த கொண்ட எல்லா காமனைகளையும் எல்லா எக்ஸ்பெக்டேஷனும் என்னைக்கு பிரஜாஹாதி அப்படின்னாக்க என்னைக்கு உன்னை விட்டு போகிறதோ, ஜஹாதி அப்படின்னா பரித்தியகதி அப்படின்னு அர்த்தம். பரித்தியாகம் என்னைக்கு பண்றையோ, இந்த காமனைகள்லாம் எப்போ மனத்துல உதித்ததான காமனைகள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணக்கூடிய அளவுக்கு நீ எப்பொழுது வரைய யதா மனோகதான் சர்வான் காமான் பிரஜஹாதி, எப்பொழுது பரித்தியாகம் பண்ணுகிறதோ ததா அப்பொழுது ஆத்மன்யேவ ஆத்மனா துஷ்டா, அப்பொழுதுதான் உன்னுடைய ஆத்மாலேயே நீ சந்தோஷமாக இருக்க முடியும். அப்படிப்பட்ட நிலைக்கு பேருதான் சிதப்பிரஜன். ததா உச்சதே, அப்படிப்பட்டவனுக்கு தான் சிதப்பிரஜன் அப்படின்னு ஆரம்பிச்சு அவனுக்கு இன்னும் சொல்லார். இந்த சிதப்பிரஜனுடைய லட்சணம் என்ன அப்படின்னு அழகா சொல்லப்படுறார். இந்த சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் லோகத்துல ஒரு துக்கம் வந்துச்சுன்னா இடிஞ்சி போய் உட்கார்ந்துடுறான். இத இன்னொரு விஷயம் சொல்ல, முக்கியமான ஒரு விஷயம் மறந்துட்டேன். இந்த சிதப்பிரஜ்ய லட்சணத்தை பத்தி சொல்லும் பொழுது ஆச்சாரியால் ரொம்ப அழகா பாக்கியம் எழுதியிருக்காரு. சிதப்பிரஜனுடைய லட்சணம்னு இதை எடுத்துக்காதீங்க, இதை சாதனம்னு எடுத்துங்க, நமக்கும் தான் அது.
சிதப்பரிக்கையை பத்தி பேசுறேன்னா சிதப்பரிக்கையனை பத்தி பேசுறா யாரையோ பத்தி பேசுறான்னு நினைக்காதீங்க. நீங்க பண்ண வேண்டியதை சொல்லிட்டு இருக்கேன்றதை நினைச்சுட்டே வாங்கன்னு சொல்லியிருக்காரு. சிதப்பரிக்கைய சாதனானி லட்சணானி தானி சாதனானி இத்தியது தேவ, அதெல்லாம் சாதனங்கள் அப்படின்றார். நான் சிதப்பரிக்கையனை பத்தி அவர் கிருஷ்ண பரமாத்மா பேச ஏதோ அர்ஜுனனுக்கு அவர் சொன்னார், யாரோ ஞானியை பத்தி வச்சிருக்காரு, நமக்கு சாதனங்களை சொல்லிட்டு இருக்காரு, நம்ம ஃபாலோ பண்ணணும். அப்படி பார்த்தாதான் இந்த ஸ்லோகங்களுக்கு எல்லாம் நமக்கு அர்த்தம் புரியும். நம்ம யாருக்கோ அவனுக்கு எனக்கு இல்ல நினைக்கின்ற கூடாது, எனக்கும் சேர்த்துதான் சொல்லிட்டு இருக்காரு அவர். துக்கேஷு அனுத்விக்னமனா துக்கேஷு அனுத்விக்னமனாஹ துக்கேஷு விகதஸ்ருஹ பீதராகபயக்ரோதஹ இததீர் முனிருஷ்யதே. துக்கேஷு அனுத்விக்னமனாஹ, துக்கம் வந்ததே ஆனால் அதுல ஒரு உத்வேகத்தோட இடிஞ்சு போய் உட்கார்ந்துடுறான். இது பெரிய ஒரு உடனே அதுல இருந்து ரெக்கவர் ஆகக்கூடிய தெரியணும். அந்த நாள்லாம் பெரியவா ஆத்துல இருப்பான், ஏதாவது ஆத்துல துக்கம் வந்துருச்சுனாக்கா உடனே சரி எப்பயே உட்கார்ந்து இருக்காது, வாத்தியார் வந்துட்டாரா வாசி கிளம்பு போய் குளிச்சுட்டு வா அப்படின்னு ஒருத்தர் போட்டுட்டே இருக்கணும் பின்னாடி நமக்கு. ஏன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அதுதான் பெரியவாளுடைய வீட்டுல இருக்கிறது. அதுக்காக இடிஞ்சு உட்கார்றதுக்கெல்லாம் விட மாட்டாங்க. அதே மாதிரி ஒரே அஹான்னு சிரிச்சுட்டு இருந்தானா ஆத்துல பெரியவர் இருந்தா தாத்தா இருந்தா என்னடா சிரிப்ப வேலையை கவனிங்க இன்விடேஷன் எழுது அப்படின்னாரு. எதுக்குன்னா அந்த காலத்துல இருந்து சுகேஷு அனுத்விக்னமாக சுகேஷு விகதஸ்ருதா சுகேஷு அனுத்விக்னமாக நம்ம வாழ்க்கையிலேயே நமக்கு இதெல்லாம் கத்துக் கொடுத்தா பெரியவா எல்லாம். நம்ம கவனம் இப்ப சிஸ்டம் சொன்ன உடனேதான் அதெல்லாம் தெரியுது நமக்கு, இப்படிதான் எடுத்திருக்காங்க நம்ம பெரியவர்கள்லாம் அப்படின்னு. வீட்டுல ஒரேடியா அழுதானோ ஒத்துக்கிறது கிடையாது பெரியவா, ஒரேடியா சந்தோஷம் பார்ட்டினா ஆமாண்டா பார்ட்டி போல ஆத்துல ஒரு பாயசம் பண்ணியாச்சு அது போதும் போங்க அப்படின்னு. இங்க இப்ப மாதிரி ஒரே எல்லாத்துக்கும் பார்ட்டி கொடுக்கறது, பர்த்டேனாக்கா கை கொடுக்கறது, இதெல்லாம் ஒரேடியா ஆடுறது இல்ல, இதெல்லாம் பகவான் கூடாதுன்ற. துக்கேஷு அனுபவிக்கணும். துக்கம் வந்தது ஏன்னா துக்கமானது வரும். துக்கம்னா என்ன அர்த்தம்? 3 துக்கங்கள் எல்லாருக்கும் வந்தா, ஆத்தியாத்மிக துக்கம், ஆதி பௌதிக துக்கம், ஆதி தெய்வீக துக்கம். இது எல்லாம் இந்த 3 துக்கம் வருதுனாலதான் ஓம் சாந்தி 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 அப்படின்னு சொல்றோம். அதுல ஆத்தியாத்மிகம் அப்படின்னாக்கா நம்மளுடைய உடம்புல தலைவலி ஜுரம் இதெல்லாம் இன்னொருத்தரால வரல, எனக்கே வந்துட்டு அதனால கிளாஸுக்கு வர முடியல. இப்படிப்பட்ட துக்கங்கள் வந்ததுனால நம்மளால வர முடியாது. அப்புறம் ஆதி பௌத்திகம், இப்போ திடீர்னு பூதங்கள்னால பாம்பு வந்துட்டு கிளம்பும் போதுனாக்கா அதை விட்டுட்டு இல்ல நான் கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொன்னா வீட்டுல விடுவாங்களா? அதை முதல்ல போட்டு அடிக்கிட்டு அன்னைக்கு கிளாஸ் கட் பண்ணி தான் ஆகணும். வீட்டுக்குள்ள பாம்பு இருக்கு நான் கிளாஸுக்கு போயிட்டு வரேன்னு சொல்ல முடியாது. இதெல்லாம் பூதங்கள்னால ஏற்படப்படுறது, வியாக்கிர சர்ப்பாதிகள்னால ஏற்படக்கூடியது ஆதி பௌத்திகமான ஒரு துக்கங்கள் வீட்டுல. அதுக்கப்புறம் சீதம் வாதம் மழை மின்னல் இதெல்லாம் போறது, இதெல்லாம் ஆதி தெய்வீகத்தினால வரக்கூடியது. இப்படி 3 விதமாக துக்கங்கள்லாம் நமக்கு வருது. அது மாத்திரம் இல்ல, இந்த துக்கங்களோட ஈதிபாதைகள் அப்படின்னு நிறைய இந்த மனசு சோர்வு விருவு இதெல்லாம் நிறைய இதெல்லாம் பண்ணிருக்காங்க. சாதாரணமா துக்கம்னாக்க இந்த 3 துக்கத்தை தான் எடுத்துக்கிறது. ஆத்தியாத்மிக துக்கம், ஆதி பௌதிக துக்கம், ஆதி தெய்வீக துக்கம். இந்த துக்கங்கள்லாம் வரும் போகும். இதனால இது வந்துச்சுன்னா ஒரே உத்வேகமனாவா இருக்கணும், அதுலயே நினைச்சுட்டு அதே வருத்தப்பட்டு இருக்க கூடாது. போனேன் வராரு கரெக்டா அன்னைக்கு என்னால போய் ஏர்போர்ட்ல ரிசீவ் பண்ண முடியல அப்படியே நினைச்சுட்டு ராத்திரி எல்லாம் தூங்காம உட்கார்ந்துட்டு இருக்க கூடாது. ஒரு துக்கம் வந்ததுன்னா அது வரும், அப்படிதான் வந்ததுன்னா அதுல இருந்து இம்மீடியட்டா ஹவு குயிக்லி யூ ரெக்கவர். எந்த தப்பு பண்ணாலும் சரி அதுல இருந்து என்ன குயிக்கா ரெக்கவர் பண்றானோ அதுதான் பகவான் கொடுக்குற டீச்சிங். துக்கேஷு அனுப்பிக்கிறான், உன்னுடைய அதுல போய் உன்னுடைய மனசை ரொம்ப போடாது, அதுல இருந்து வெளியில வரணும். துக்கேஷு அனுத்விக்னமனாக, உத்வேகம் இல்லாத மனனா நீ இருக்கணும். அப்படின்னாக்கா அதுல இருந்து வெளியில வரணும். அனுத்விக்னமனாக. சுகேஷு அதே மாதிரி ஒரு அன்னத்தினாலேயோ தனத்தினாலேயோ உங்களுக்கு ஒரு சுகம் வந்ததுன்னு வச்சுங்க, அது ஏதோ வந்ததுன்னு நினைச்சுன்னு விட்டுன கூட அதுலயே ஒரு பெருமையா அதுல கிடைக்கிறது அதுல நிறைய வியாக்கியான கர்த்தா பண்றாரு. இந்த அன்னத்துல திருப்தியானது உடனே வந்துடுறது. அன்னம் சாப்பிட்டான்னாக்கா அவனுக்கு திருப்தி வருது. ஆனா இந்த பணமானது அதே மாதிரிதானே இருக்கணும் அவனுக்கு. அது நான் மாத்திரம் அவனுக்கு போதுன்ற திருப்தியே இல்லை, இன்னும் கொஞ்சம் கொடுத்தா கூட பரவாயில்லன்னு வாங்கிக்கிறான். இது அப்படின்னா என்ன அர்த்தம்னாக்கா அவனுக்கு இன்னும் அந்த ஸ்பிருகா இருக்குன்றத காமிக்கிறார். அவனுக்கு இன்னும் அந்த திருஷ்டா இருக்கு, வேட்கை இருக்கு, போதுன்ற எண்ணமானது அவனுக்கு இல்ல. எப்படி அன்னத்துல வருதோ அப்படி இவன் எப்படி இருக்கான் அப்படின்னா அக்னியில போட்ட இந்தனம் மாதிரி இருக்கான். அக்னி நீ எவ்வளவு இந்தனம் போட்டாலும் அது சாப்பிட்டுட்டே இருக்கு, அது போதுன்னே சொல்லாது அக்னியில. நீங்க எவ்வளவு, அதனாலதான் அதுக்கு பேரு அனல் அப்படின்னு பேரு தமிழ்ல. அனல்னாக்க என்ன அர்த்தம்? அலம்புத்தியே இல்லை. அலம்னா போதும் என்ற எண்ணம் இல்லாததா இருக்கிறதுனாலதான் அதுக்கு பேர் அனல். அந்த அனல புத்தியோட இருந்து கொண்டிருக்கோம், எல்லாத்துக்கும் ஆசைப்பட்டுட்டே இருக்கான். அவனுக்கு எவ்வளவு சுகம் வந்தா கூட இன்னும் கொஞ்சம் வேணும், இன்னும் கொஞ்சம் வேணும். ஒரு
கார் வாங்கினா போதா 2 வேணும்னு இப்படி அவங்களுடைய ஆசைகள்லாம் அந்த ஸ்பிருகையானது அவனுக்கு போவே இல்லை. அதனால சுகம் வரும்போது அவர் என்ன சொல்லி நமக்கு அட்வைஸ் பண்ணாதான் விகத ஸ்பிருகா, இந்த ஸ்பிருக அந்த கிருஷ்ணா அந்த வேட்கையானது உனக்கு இதுல இருந்து வெளில வரணும். எப்ப சுகம் வந்தாலும் உடனே இமீடியட்டா ஆட்டோ சஜஷன், இது ரொம்ப ஆட வேண்டாம், இது ஏதோ வந்திருக்கு, ஏதோ பகவான் கொடுத்ததுனால இது. இந்த கேனோபனிஷத்துல அந்த கதை பண்ணும்போது இந்த தேவர்கள்லாம் என்ன நினைச்சுட்டாங்கன்னா எங்களாலதான் அந்த விஜயம் நினைச்சுட்டாங்க. அவளுக்கு பாடம் கத்து கொடுத்துக்கிறதுக்காக தான் அம்பாள் என்ன பண்ணாரு, ஒரு எச்சத்தை போட்டு அந்த கதையெல்லாம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா அவளுக்கு தன்னாலதான் இந்த ஜெயிப்புக்கு காரணம்னு நினைச்சுட்டாதான் சுகம்பம். இந்த சுகத்துல ஒரு ஸ்பிருக வரும், நம்மளாலதான் ஒன்லி ஒன்னு நினைச்சுட்டாதான் இந்த பிரச்சனை வரும். உன்னால ஒண்ணுமே வரல அப்படின்றது அப்பப்போ ஆட்டோஸ்டேஷன் கொடுத்தா அந்த சுகத்துல அந்த ஸ்பிருகை எனக்கு குறைஞ்சி போயிடும். அதனால என்ன பண்ணா எப்பெல்லாம் நமக்கு சுகம் வருதோ அப்பெல்லாம் அதுல இருந்து ஒரேடியா போக கூடாது. ஆனா உண்மையிலேயே சுகம் வந்ததுன்னாக்க ஒரு அட்வான்டேஜ் எல்லாம் இருக்கு. அதையும் பின்னாடி வியாக்கியானகத்தாலாம் சொல்றாங்க. எப்படி வரும் அப்படின்னாக்க உங்களுக்கு ஒரு சந்தோஷமா ஒரு காரியம் முடிய பொண்ணு கல்யாணம் ரொம்ப நாள தேடி ஒரு நல்ல வரன் அன்னைக்கு அவ போய் அவன் வீட்டுல உட்கார்ந்து இருக்கும் போது அவருக்கு ஈஸ்டர்ல உட்கார்ந்து போது ஒரு சந்தோஷம் இருக்கதான் இருக்கு. அப்போ இந்த ஆத்மானந்தமானது அவனுக்கு வெளிப்படுறதான். அந்த ஆத்மானந்தமானது வெளிப்படும் போது அவனுக்கு என்ன ஆச்சுன்னாக்க அவனுக்கு தான் இன்ஸ்டிடியூட் பர்சன் இன்கம்ப்ளீட் பர்சன் முணுக்குன்னு கோபம் வந்ததெல்லாம் அன்னைக்கு வரல. அவன் அன்னைக்கு ஆட்டோக்காரர் 2 ரூபாய் ஜாஸ்தி கேட்டா கூட அவருக்கு கோபம் வராது, அவனுக்கு 2 ரூபாய் கொடுத்துடுவாரு. அப்படின்னா என்ன அர்த்தம், அவனுடைய மனசை அன்னைக்கு நிறைஞ்சி இருக்குன்ற அர்த்தம். இதான் இந்த நிறைவானது இல்லாம இல்ல, அந்த ஆனந்தம் வரதான் வருது. ஆனா இதெல்லாம் எபிமரலான ஆனந்தம். அதனால இந்த ஆனந்தம் இருக்கிறதுனால ஓஹோ நீங்க ஆடவும் கூடாது அப்படின்னு சொல்றதுக்காக சுகேஷு விகத ஸ்பிருகா, அந்த ஸ்பிருக அப்படின்னாக்கா அந்த கிருஷ்ணா வேட்கை, அந்த வேட்கை இல்லாமல் இருக்கணும். வீத ராகபய குரோதா, ராகம் வீத ராக பயக்குனா விகத ராகம், விகத ஸ்பிருகா மாதிரி விகத ராக பய குரோதா. ராகம் இல்லாமல் விகத ராகம் தான் வைராக்கியம், ராகமே இல்லாம இருக்கக்கூடிய நிலை தான் வைராக்கியம். இங்க வீத ராக பய குரோதா, ராகம் அப்படின்னாக்க எப்போ ராகமானது வரணும், எப்போ சித்தரஞ்சகா ராகா, உங்களுடைய மனசை சும்மா இருக்கிற மனசை அதை பிடிச்சிட்டு அட்ராக்ட் பண்ணிவிடும். அதனால உங்களுக்கு என்ன ஆச்சு, அதுல அட்ராக்ஷன் வந்துடும். நீங்க எவ்வளவு நினைச்சிருந்தீங்க ஒரு பாட்டு கேட்டதுன்னாக்கா அந்த ராகம் உங்களுக்கு பிடிச்சதா இருந்ததுன்னா அதுல போயிடும் புத்தி, அந்த பாட்டை இது கொஞ்சம் கேட்கலாமே அப்படின்னு. இப்படி அந்த ராகமானது உங்களுடைய சித்தத்தை கட்டுப்படுத்தி போய் அதுலயே போக தூண்டும். இந்த ராகமானது அதுகிட்ட ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். பயம் அப்படின்னாக்கா என்ன பயம் அப்படின்னாக்கா பரேன அபகாரா பயத்துக்கு பயத்துக்கு ஹேத்து. யாராவது எனக்கு அபகாரம் பண்ணிட்டுவாளோ, போகும்போது தள்ளி விட்டுருவானோ, ஏன் தள்ளி விட போறான் இவன் நினைச்சுட்டாலே எனக்கு பயம் வந்துடும். என்ன யாராவது நான் போறதுக்குள்ள என்னுடைய அக்கௌண்ட்ல சாப்பிட்டுருவானோ அப்படின்னு நீங்க நினைச்சு பயந்தீங்கன்னு வச்சுக்க, பயம் தான் அது. ஏன்னா இன்னொருத்தரால ஒரு அபகாரம் வரத்துக்கு காரணமா இருக்கக்கூடியது பயம். இன்னொன்னு கௌடபாதாச்சாரியார் என்ன சொன்னாரு, இதெல்லாம் சின்ன பசங்களுக்கு சொல்ற கதை. விஜயா போய் ரெண்டாவதுன்றத ஒத்துட்டேன்னா உனக்கு பயம் வந்துடும். அப்போ நல்லவனா கெட்டவனா, உன்னை விட பெரியவனா சின்னவனா, வெள்ளையா கருப்பா, எல்லா பார்ட்ஸ் ஆஃப் ஆப்போசிட்டுக்கு காரணம் இன்னொரு பொருளை ஒத்துக்கலாம். அதனால பிரம்மத்தை தவிர எதையுமே ஒத்துக்காத. பிரம்மத்தை தவிர எதை ஒத்துட்டாலும் உனக்கு இன்செக்யூரிட்டி தான் வரும் அப்படின்றார். விஜயாத்வை பயம் பவதி அப்படின்னார். இன்னொருத்தர் சொன்னார், இல்ல ஆகாமி துக்க அனுசந்தானம் தான் பயம் அப்படின்னார். பின்னாடி வரப்போற துக்கத்தை இன்னைக்கு நீங்க நினைச்சா இன்னைக்கே உங்களுக்கு பயமானது வந்துடுது. அன்னைக்கு தானே வரப்போறது. அன்னைக்கு அந்த ரோட்ல நின்றுட்டு போறான்னு யாருமே தைரியமா எடுக்க மாட்டேன்றான். எல்லாரும் பணத்தை உள்ள வச்சுக்கணும் அப்படின்னாக்க போட்டு. ஏன் அப்படின்னாக்க அந்த தைரியம் இல்லை அவளுக்கு. ஏன்னா நாளைக்கு ஏதாவது வந்துருமோன்றது வந்துருச்சுன்னா, அந்த பயம் வந்துருச்சுன்னா இவனுடைய செயல்லாம் அந்த பயத்துக்கு பின்னாடியே போயிட்டு இருக்கும். அதுதான் பயத்துக்கு காரணம். பயத்துக்கு ஹேது என்னன்னாக்கா இன்னொருத்தான் அபகாரம் பண்ணிடுவானோன்னு ஒண்ணு. விதியம் என்னை விட வேறான ஒரு வஸ்து இருந்தா அது பயத்துக்கு காரணம். இன்னொரு காரணம் என்னன்னா, எனக்கு துக்கம் வருமோன்னு நானே நினைச்சிருந்தேன், ஆனால் பயம் வந்துடும். அங்க போனேன்னாக்கா கிடைக்காம போயிட்டுன்னா என்ன பண்றது, எல்லாத்துக்கும் நீங்க இந்த மாதிரி நினைச்சிருந்தீங்கன்னு வச்சுங்க, பயம்தான். நான் போய் இறங்குறேன் ஏர்போர்ட்ல, யாருமே வராம போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன், அட்ரஸே என்கிட்ட இல்லையே, எல்லாம் என்ன பண்ண என்ன தூக்கி உள்ள போட்டுவாள, இப்படி எல்லாம் நீங்க நினைக்கிட்டே இருக்க வேண்டியது. அங்க போய் பார்த்தாதான் இப்படி பயத்துக்கு காரணம் இந்த மாதிரி நம்ம நினைக்கிறது அனுசந்தானம். அந்த துக்கத்தையே வரப்போ இது வரல, துக்கமே வரல, அதுக்குள்ள வேண்டாம் பையன் கவனிக்க மாட்டான், என்ன அவன் போயிட்டு அவன் பேச்சை கேட்டுட்டு என்ன விட்டுருவான், இப்படி நினைச்சிருந்தான்னாக்கா அந்த துக்கத்துக்கு காரணம் அது. அவன் நிச்சயமா நல்லா பார்த்து போனா என்னமோ இவருக்கு துக்கத்துக்கு காரணமா அது போயிடுறது இல்லையா, இதுதான் காரணம். அப்புறம் குரோதம் அப்படின்னாக்க காமா குரோதோ விஜாயத்தே குரோதா தோதி. காம
நாமத்தினால ஒரு பொருளை அடைந்தானே ஆனால் அவனுக்கு சுகம் வருது, அதனால ஸ்பிருக வருது, அதுல போய் மாட்டின்றான். அது கிடைக்கலன்னு வச்சுங்க குரோதம் வருது. அது எப்படி எனக்கு அனிஷ்டமான ஒரு விஷயம் இருந்துதான் அதை பார்த்தாலே எனக்கு பிடிக்கல அப்படின்றோம். நல்ல மூட்ல நல்ல கிளாஸ்ல இருந்தே ஒருத்தர் இரிட்டேட் பண்ணா கூட கிளாஸுக்கு கவனிக்க முடியல. அப்படின்னா என்ன இருக்குன்னா நம்மளுடைய புத்தியில நாலேஜ்ல இல்ல, அவர் என்ன பண்றாருன்னு ஒரு விளக்க புத்தி நமக்கு இருக்குன்றது. இதெல்லாம் டெஸ்டிங் இப்படி எல்லாம் இருக்கிறதுனால இப்ப என்ன ஆச்சுனாக்க துவேஷன்றது எதனால வருதுன்னு தெரியல. இந்த ராகம், துவேஷம், பயம் இது மூணும் தான் நம்மளுடைய முன்னேற்றத்துக்கு தடையா இருக்கு. ஞானத்துக்கு வேதாந்தத்துக்கு வந்தாச்சுன்னா இந்த மூணு இருக்கிற வரைக்கும் வேதாந்தம் ஞானமானது சரியா வரமாட்டேங்கிறது. ஆகையினால அவர் என்ன அட்வைஸ் பண்ண, வீத ராக பய குரோதா, இந்த ராகம், பயம், குரோதம் இது என்னைக்கு போறதோ அப்போதுதான் உனக்கு ஸ்திதஜீஹி, உன்னுடைய புத்தியானது அந்த பிரம்மத்திலேயே நிற்கும். இதெல்லாம் இருக்கிற வரைக்கும் நான் பிரம்மான்னு அந்த ஆச்சாரிய உபதேசம் பண்ணா கூட நான் பிரம்மமா ஆகாம இதெல்லாம் தடுத்துட்டு இருக்கு. இதெல்லாம் துக்கம் வந்ததுன்னா கவலைப்படாததாக இருக்கக்கூடிய ஒரு நிலை வேணும். சுகம் வந்ததே ஆனால் அதனால ஆஹா ஓஹோன்னு சொல்லாததான ஒரு நிலை வேணும். ராகம், பயம், குரோதம் இதெல்லாம் இல்லாம இருக்கக்கூடிய நிலை என்னைக்கு வந்து அன்னைக்கு இப்ப கேட்கக்கூடிய ஆம் பிரம்மா அப்படின்றது என்பது அப்போதுதான் இந்த ஸ்திதஜியான சொல்றோம். அப்படிதான் இந்த ஞானிகள்லாம் இருக்காங்க. சிதப்பிரஜனுடைய லட்சணம் இது. அப்படின்னா என்ன, சிதப்பிரஜனுடைய லட்சணம் அது, உனக்கு சாதனம் அது அப்படின்னு சொல்லி சிதஜீஹி அப்படின்னா சிதஜீஹி முதலே சொல்லிட்டு அந்த தீஹி அகம் பிரம்மா அப்படின்ற தீஹி அதுலயே சிதமா இருக்கக்கூடிய நிஷ்டாவா இருக்கக்கூடியவர் சிதஜீஹி, அவர் தான் முனிஹி அப்படின்னு. முனிஹின்னா என்ன, மனநசீலா முனிஹி, மனநத்தையே எப்பொழுதும் பண்ணிட்டு எப்பொழுதும் ஆத்ம ஞானத்திலேயே உட்கார்ந்துட்டு மௌனமா உட்கார்ந்து பண்ணிட்டு ஒரு பேர் தான் முனி அப்படின்னு பேரு. முனிவர்னா என்ன, மனநசீலா, அவர் எப்பொழுதும் மனத்தையே பண்ணிடுறார். நிரந்தர சிந்தனீயம் மனநம், அவர் வந்து ஒரு வேளையும் விடாம அந்த ஆத்மாவிலேயே உட்கார்ந்து, அவர் சும்மா விட்டாலே அவருக்கு வந்து ஆத்மாவிலேயே தான் உட்கார்ந்துட்டு இருப்பார். அப்படி இருக்கக்கூடியவர் யாரோ ஆத்மவிதா, அப்படி இருக்கக்கூடிய மனுதே இது முனிகி, அந்த ஆத்மாவித்தா இருந்து கொண்டு அதையே நினைத்து கொண்டிருக்கிறவன் யாரோ அவன் தான் முனிகி அப்படின்னு. அவன் தான் சிதஜீஹி, அவன் தான் சிதப்பிரஜன் என்று சொல்லப்படுகிறான் அப்படின்னார். இதே விஷயத்த கொஞ்சம் வேற மாதிரி சொல்றாரு. தேகம், ஜீவனம் இதுலெல்லாம் ஒரு ஸ்நேகம் இல்லை அவனுக்கு. இதுல எல்லாம் ஸ்நேகம் வந்துருச்சுன்னு வச்சுக்க, இதுலயே புத்தி போயிட்டே இருக்கா. இதெல்லாம் ஒரு அட்டாச்மெண்ட் வந்துருச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி எப்ப பார்த்தாலும் என்னுடைய ட்ரெஸ் மேலேயே ஒரு அக்கறை, வீட்டு மேலேயே ஒரு அக்கறையா, காரை தொடச்சி வைக்கணும், எல்லாரும் எதுவும் பார்க்க பாய்ச்சிக்கவனுக்கெல்லாம் வேலையே கிடையாது. என்னுடைய ட்ரெஸ்ஸை பாக்கிறதுக்கு தான் உலகத்துல எல்லாரும் பிறந்திருக்காங்க இப்படின்ற அபிக்கிரமாக இருக்க. இதுக்கு பேரு அபிக்கிரம். சர்வத்திர இது மாதிரி எல்லாத்தையும் நினைச்சிட்டு இருப்பாங்க. என்ன சார் வீட்டை வச்சுக்கணும், அவர் படிச்சதுக்காக அவர் வீட்டை சரியா இல்ல, உனக்கு வேலை இல்ல வீட்டை சரியா வச்சுக்கன்ற நாலேஜ் இல்ல, எல்லாத்துலயும் குறை கண்டுபிடிச்சிட்டு இருக்கல. சர்வத்திர அழகி எல்லாத்துலயும் இத மாதிரி சொல்லக்கூடிய ஒரு பற்று என்ன. அதுக்கப்புறம் சுமம் வந்ததுன்னா ஒரேடியா குதிக்கிறது, அசுமம் வந்ததுன்னாக்க ஒரேடியா இடிச்சு போறது என்ன. லாபி நந்ததி, அவன் வந்து சுகம் வந்ததுனால அதுக்காக ஒரேடியா குதிக்க மாட்டான், துக்கம் வந்ததுனால அதுக்காக துவேஷம் பண்ண மாட்டான் யாரையும். இப்படி யாருடைய பிரக்யா இருக்கோ அவன் தான் சித பிரக்யன்னு அடுத்த ஸ்லோகம். இதை தனியா பார்ப்போம். 57வது ஸ்லோகம். இதை அடுத்த 15ஆம் தேதி கிளாஸ்